ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவங்க அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நானியுமே, நீ இந்த மாதிரி ரொம்ப எந்துவாலாம் இருக்காத, டிசப்பாயிண்ட் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? அம்மாவை அப்ராடில் போய் பார்க்க போகிறேன், அதனால் எனக்கு ஒரு சுட்கேஸே பத்துமான்னு தெரியலை, நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப குஷியில் இருந்துட்டு இருக்கான். நானி ரொம்ப பதட்டப்படுறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து ஒத்துக்க வைக்கலைங்கிறது தெரிஞ்சால் இவன் கஷ்டப்படுவானே சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவன் அசர்ற மாதிரி இல்லை. அப்பாவுக்கு லீவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அங்கே போயிட்டு அம்மா கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன், அம்மா எனக்கு ஊர் சுற்றி காட்ட சொல்லுவேன், எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். அம்மா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் அம்மா இங்கே இருந்தப்போ அவங்களுக்கு என்ன டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் ஏதாவது கற்றுக்கிட்டு அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருக்கான். அப்போ வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கார்டு ரொம்ப நாளாக உட்காந்து ரெடி பண்ணியிருக்கான் போல். ஸோ அந்த கார்டு, அதுக்கப்புறம் அவனுடைய சின்ன வயசு ஆல்பம், அவங்க அம்மா வந்து இவனுடைய லைஃப்பில் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து அப்படியே தூங்கி போயிட இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு அவங்க அப்பா அவனை பார்க்குறதுக்காக வராரு. ஸோ அங்கே வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு. அதில் ஒரு குட்டிய கார்டு அவனாவே வந்து செஞ்சு வச்சுருக்கான். அதில் பார்த்தா ரொம்ப எமோஷ்னலாக மெசேஜஸ் எல்லாம் எழுதி சின்ன வயசு பிக்ஸ் எல்லாம் வந்து இவன் மர்ச் பண்ணிலாம் வச்சுட்ருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஹீரோவும் அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை பார்க்கும்போது அம்மாவை பார்க்க என்னை எப்போ கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான். அவங்க அப்பா வந்து அங்கே பதில் சொல்லாமல் இருக்காரு. இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கப்பா எப்போ நம்ம அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அப்பாவும் நீ உங்கள் அம்மாவை பார்க்க போல, இந்த பேச்சு இதோட விட்டுடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவனும் வந்துட்டு எதுக்காக அப்படி சொல்கிறீங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணால் என்னை அலோவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அப்பா அமைதியாக இருக்கும் போது உடனே இவனுமே இல்லை உங்களுக்கு வேலை இருக்குது, லீவ் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு அட்ரஸ் மட்டும் கொடுங்க, ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஃப்ளைட் ஏறி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நான் அவங்கள பார்க்குறதுக்கு உடனே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நீங்கள் எதுக்காக இப்போ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு வாக்கு கொடுத்தீங்க அதை காப்பாற்ற மாட்டிங்களா, அந்த அளவுக்கு கூட வந்துட்டு நீங்கள் ஒரு லாய்க்கு இல்லாத பர்சனா அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். அவங்க அப்பாவும் பதிலுக்கு கத்திடுறாரு, இந்த விஷயத்தை இதோட விட்டுடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் ஹீரோ கோச்சிக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு அவனோட திங்ஸ் அந்த சூட்கேஸில் போட்டு வச்சிருந்தால அது எல்லாத்தையுமே வேற ஒரு பேக் பேக்கில் டம்ப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நானி வந்து அவனை தடுத்துக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. இவன் இப்போ வெளியில் போகும்போது அவங்க அப்பாவும் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அப்போ நானியுமே இவன் வீட்டை விட்டு ஓடி போக பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்காக வீட்டை விட்டு ஓடி போகணும், நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பொய் சொல்கிறவருக்கு ஒரு பையனா அவருடைய வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வெளியில் எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன், என்ன எனக்கு காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு ரொம்ப வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே வெளியில் போய் வாழ்ந்து கிழிச்சிருவியா நீனு, என்னோட ஹெல்ப் இல்லாமல் உன்னால் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்கவே முடியாது, நீயாவே அவஸ்தைப்பட்டுட்டு திரும்பி வந்துடுவேன்னு சொல்கிறாரு. யார் சொன்னார் திரும்ப இந்த வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இவனும் ரொம்பவே கராராக பேசிகிட்டு இருக்கான். கிராஜுவேட் ஆகிட்டேன்னு வாங்கி கிழிஞ்சிட்டு இருக்கே, கிராஜுவேட் ஆக்கி கொஞ்சமாவது உனக்கு புத்தி வந்துச்சா, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, ஒரு பிளான் இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க. துண்ணுக்கு இருக்கிற அளவில் உனக்கு பாதி அறிவு இருந்தால் கூட நீ இன்றைக்கி எங்கேயோ இருப்ப அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, துண்ணு தானே உங்கள் பையன், சரி அவனையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வந்து மேஜர் ஆகிட்டேன், ஸோ நீங்கள் என் லைஃப்பில் எந்த டெசிஷனும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும், ஸோ சும்மா அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, துண்ணு உங்கள் பையன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவனை கட்டிக்கிட்டே நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு பொய் சொல்லக்கூடிய ஏமாத்துற ஒரு அப்பா எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அப்படியே துண்ணை பார்த்துட்டு, இந்த நாளுக்காகத்தானே நீ வந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்த, இந்த வீட்டில் இருக்க எல்லாமே உனக்கு இப்போ சொந்தமாயிடுச்சு, ஏன் அப்பா உட்பட, அவரும் இனிமேல் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். டொன்னு அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை ரொம்ப சுகமாக பார்க்குறான். ஆனால் அவரும் வந்து ஹீரோ போகிறத கண்டுக்கிற மாதிரி இல்லை. உடனே டொன்னும் மனசு கேட்காம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி ஓடி வந்து அவனை இழுத்து தடுத்து நிறுத்துறான். ஸோ ஹீரோக்கு இப்போ கடுப்பாகிடுது, எதுக்காக என்னை ஸ்டாப் பண்ணுற, என்னை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போ டொன்னுமே உன்ன மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கிட்டெல்லாம் வெளியில் போய் என்னடா பண்ணுவேன் அப்படின்னோடனே, யாரு நான் ப்ராப்ளமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, பின்ன இல்லாததை நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன தெரியும், நீ வந்து இப்போ இவ்வளோ தைரியமாக வெளியில் போயிட்டுருக்க, உனக்கு அங்கே போய் சமாளிக்க தெரியுமா, எங்கே தங்குவேன், எங்கே தூங்குவேன், எப்படி சாப்பிடுவேன், எல்லாம் 3 நாள் தாண்டா, அதுக்கு மேலெலாம் உன்னோட ரோஷம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நீயாவே இங்கே வந்துடுவேன் அப்படின்னும் போது அதையும் நம்ம பார்க்க தானே போகிறோம், நான் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். உன் கையில் இருக்க காசு தீர்ந்து போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தின்னும் அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேச, அப்போ ஹீரோவுமே உனக்கு எல்லாமே இப்போ கிடச்சிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல,
போ அவருக்கு நீ தான் பையனா போயிட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தலையை ஆட்டிட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துரு. ஆனால் இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜெங்கோடைய மெக்கானிக் ஷாப்புக்கு தான் வரான். ஸோ ஜெங்கு கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இனிமேல் ஜெங்கோட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கு வந்து அவனை எப்படியாவது வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடணும் தான் பார்க்குறான். இவன் வந்து ஆத்திரத்தில் முடிவெடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அது எதையும் காதில் வாங்குற மாதிரியே இல்லை. எல்லாம் என்னால் 2 நாள் 3 நாளுக்கு மேலே தாக்கு முடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தனியாக வந்து வாழ்கிறதுல அப்படி என்ன கஷ்டம் இருக்க போது, எல்லாம் சும்மா பயமுடுத்த பார்க்குறாங்க. என்னால் தனியாக லைஃப்பை பார்த்துக்க முடியும், எனக்கான டெசிஷன்ஸை என்னால் எடுத்துக்க முடியும், நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் நல்லபடியாக இருப்பேன் பாரு, நான் அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டேன், திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து டொன்னு இப்போ மாயாவையும் ஹீரோயினும் கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஹீரோ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான்ட்டு. அப்போ மாயாவுமே ஹீரோவுடைய அப்பா பண்ணது தான் தப்பு, அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யலை அப்படின்றதுனால தான் அவன் இப்போ ப்ரொவோக் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். இந்த விஷயத்தில் நான் ஹீரோ பக்கம் தான் நிற்கிறேன். திரும்ப அவங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசி பார்க்கலாம்ல, அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட பேசலாம்ல அப்படின்னோடனே சில விஷயம் நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும், மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி டொன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து மாயாவுமே ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் ஆரம்பத்தில் இப்படி தான் பிரச்சனை வந்தாலே ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்ல உடனே மாயா அதை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் ஒன்ன மாதிரி தான், ஒரு பிரச்சனை வந்தால் நீ எப்போவுமே கழட்டி விட்டுட்டு ஓடிடுவிய, அதே மாதிரி தான் கூட இருந்து எப்படி சமாளிக்கலாம் எப்படி ஃபைட் பண்ணலாம்னு யோசிக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த சண்டை திரும்ப ஆரம்பிக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் நீங்கள் பேசிட்டுருங்க நான் ஹீரோவை போயிட்டு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மாயா நானும் வரேன் அப்படின்னோடனே இல்லை உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கரெக்டாக ஹீரோவை தேடிட்டு அங்கே ஜெங்க இருக்கக்கூடிய பிளேஸ்க்கே வந்துடுறா. டொன்னும் மாயாவும் அவங்களுடைய வாக்குவாதத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டொன்னுமே உன்னோட நல்லதுக்காக தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ உன்னோட ஃப்யூச்சரை இழந்துடக்கூடாது, ஏற்கனவே என்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் நீ சேர்த்து வச்ச பேரு புகழெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கம்மியாக போயிடுச்சு, உனக்கு சான்ஸ் கிடைக்காத மாதிரி நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அது எல்லாத்துக்கும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த மேனேஜர் சொல்கிறத கேட்டுக்கோ ஏஜென்சி சொல்கிறத கேட்டுக்கோ, நாம் 2 பேரும் பேசாமல் விலைக்கு போயிடலாம், கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு பிரேக் மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு மாயா அப்படியே டாப்பிக்கை டிவைட் பண்ணுறா. நாம் இப்போ பேச வந்தது ஹீரோவை பற்றி தான், அவனை பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையிலேருந்து ஓடுறது நான் கிடையாது, நீ தான் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு டொன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவை பார்க்க வந்த உடனே என்ன கன்வின்ஸ் எல்லாம் பண்ணாத, நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் இங்கேருந்து என்ன பண்ணுவேன் நீனு, பேசாமல் வீட்டுக்கு கிளம்பு, ரொம்பலாம் சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். சும்மா என்ன ஆளாளுக்கு இதே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என்னால் வந்து எனக்கு பாதுகாத்துக்க முடியும், ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்துப்பேன், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிப்பேன், 3 வேளை சாப்பாடு தானே, அதில் என்ன சிரமம் இருக்க போதுன்னு உடனே நீ இந்த மாதிரி முட்டாள்தனமாக தான் யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ கூட இங்கே என்ன நடக்குதுங்கிறது புரியாமல் தான் நீ பேசிகிட்டு இருக்க, வெளியில் வந்து லிவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா நீனு, எங்கே போய் சம்பாதிப்ப, எப்படி சாப்பிடுவ, எல்லாம் 3 நாளைக்கு தான், உன் கையில் இருக்கக்கூடிய காசு தீர்ந்தோடனே நீ என்ன பண்ணுவ, வீட்டுக்கு தான் திரும்பி கிளம்பி போய் ஆகணும், அதுக்கு இப்போவே போகலாம்ல, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்கன்னு தான் நான் சொல்லுவேன், எடுத்தும் கவுத்தோன்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்க, எதுவுமே ஒரு பிளான் கிடையாது, வீட்டை விட்டு வெளியில் வரேன்னா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு ஜாபோ இல்லை தங்குறதுக்கு இடமோ ஒரு பிளான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோவும் இப்போ என்ன என்கிட்ட பணம் இல்லைங்கிறதா உனக்கு பிரச்சனையா, இப்போ நான் பணம் இல்லாமல் இருந்தேன்னா நீ என்னை கழட்டி விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. உன்கிட்டலாம் பேசுகிறேன் பாரு என்ன தான் சொல்லணும் அப்படின்னு தன்னை தானே திட்டிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உடனே என்னது இவ இப்படி வாட்டு கோச்சிட்டு போகிறா, தேவையில்லாமல் வார்த்தையை விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோடைய அப்பா வராரு. அவர் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காரா. ஹீரோயினோட அப்பா வந்து இப்போ அவரை மன்னிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. பட் ஆனால் 2 பேரும் வந்து சகஜமாலாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி ஹீரோ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான், கொஞ்சம் கூட யோசிக்கலை, பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இதில் தப்பு உன் மேலே தான், உன் ஒய்ஃபை பற்றின விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட நீ சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனை சின்ன பையனை உன் கையிலே வச்சு பார்த்துக்க போகிற, அவனுக்கு உண்மையெல்லாம் சொல்லு, அதுக்கப்புறம் அவன் டெசிஷன் அவன் எடுத்துக்கட்டும், அவனுக்கு குழந்தை கிடையாது நீ கையிலே பொத்தி வச்சுக்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லும் போது இல்லை அவனுக்கு இப்போதைக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து உன் பையன் எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கே வேணாலும் போயிருக்கட்டும் சேஃபாக தான் இருப்பான், கொஞ்ச நாள் கழித்து அவனே திரும்பி வந்துடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கேருந்து கிளம்பும் போது தான் ஹீரோயின் கரெக்டாக அங்கே வராங்களா. ஸோ ஹீரோடைய அப்பாவை மீட் பண்ண உடனே அவர்கிட்டே போயிட்டு சொல்லிடுறான், நீங்கள் ஹீரோக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணீங்க, பட் ஏன் இப்போ கீப்பப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால தான் அவன் கோவமாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த தடவை உங்கள் மேலே தான் தப்பு இருந்துட்டுருக்கு, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை செஞ்சு தானே ஆகணும், இல்லை சப்போஸ் நீங்கள் அவங்கள பார்க்க வேணான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வேலிட் ரீசனாக இருந்தால் அந்த காரணத்தை அவன்கிட்ட மறைக்காமல் உண்மையாக சொல்லிடலாம்ல,
அவன் கொஞ்சம் கோவப்பட்டாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் இல்லையா? ஸோ எதுவுமே சொல்லாமல் அவனை வந்து ஒரு காரணமே இல்லாமல் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அவனுக்கு எவ்வளோ கோவத்தை ஏற்படுத்துது. எதனால் அவன்கிட்ட மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லும் போது, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு. எனக்கு சம்மதம் இருக்கிறதுனால தான் நான் உள்ளே வரேன். இந்த முறை நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, எதுனா அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கிறத அவளோட தம்பி பார்க்குறானா. ஸோ இப்போ ஹீரோவை பற்றி நீ ஒரீடாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு அவனை எப்படி ஹெல்ப் பண்ணலாம் நீ பார்க்கலான்னே என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க, இப்போ நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவுக்கு மட்டும்தான் உங்கள் அம்மா இருக்கக்கூடிய இடத்துடைய அட்ரஸ் தெரியும் இல்லையா? ஸோ அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பாரு? அவர் ஒரு போலீஸ்மேனாக இருந்தாலும் யார் மூலமாகவோ வந்துட்டு அதை விசாரிக்க சொல்லி தானே கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரியே நீயும் யாரையாவது வச்சு அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தம்பி சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோயினோட அப்பாவுமே அங்கேருந்து கேட்டுட்ருக்காரு. நாள் காலையில் ஹீரோ அங்கே ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ அவன் மேலே கோவமாக இருக்கனால பேச மாட்டேன்னு முகத்தை திருப்பிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோயினோட அப்பா தான், நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும், எனக்கு ஒரு வேலை வேணும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கெல்லாம் நான் யாரையும் ஹையர் பண்ணுற மாதிரி இல்லை, வேற எங்கேயாவது போய் தேடுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோவுமே, சரி நீங்கள் எனக்கு சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பி போ, அதுதான் நல்லது, எடுத்தோ கவுத்தோன்னு முடிவெடுக்கிறது என்றைக்குமே லைஃப்பில் வந்துட்டு நம்மளை ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை சொல்லிவிட்டு அவருங்கிறது கிளம்புன உடனே இப்போ ஹீரோயினும் அவனை திட்டா, என்ன இந்த மாதிரி 3 வேளை சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நீ யோசிப்பியா, நீ பண்ணியிருக்க வேலையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னோடனே, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்ட்டு நீ என் மேலே கோவமாக இருந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்க ஹீரோயினோட அப்பா அங்கேருந்து விலகி போயிடுறாரு. ஸோ நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை தனியாக பார்க்கணும், என்ன ஏமாத்துறேன், என்னை வெறுக்கிற அப்பா கூட இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், நீ எல்லாத்தையுமே தப்பாக உன்னோட கண்ணாட்டத்தில் இருந்து மட்டும் தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டா. ஸோ இவங்களுக்கு இப்படி சண்டை வந்துட்டே இருக்கவும் ஹீரோ வந்து, உனக்கு என் மேலே கோவமாக இருக்குது, என்ன அடிக்கணும்னு நினச்சினா திரும்ப என் கழுத்தில் கூட கிக் பண்ணிக்கோ, ஆனால் என் கூட பேசாமல் மட்டும் இருக்காது, என்னை அவாய்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்குறான். அடிச்சு எனக்கெல்லாம் போர் அடிச்சிச்சு, அதுவும் இல்லாமல் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெர்மிஷன் தேவையில்லை, எனக்கு தோணுச்சுன்னா நான் எப்போ வேணாலும் அந்த கிக்கை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ ஹீரோவுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பேசிடுறான். இந்த மாதிரி எங்கள் அம்மாவை நான் ஒரு முறையாவது பார்க்கணுன்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன், எங்கள் அம்மாவும் என்னை அப்படி தானே பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் தேவையில்லாமல் எங்கள் 2 பேரும் பிரித்து வச்சுட்ருக்காரு. இப்போ நான் எங்கள் அம்மாவுடைய அட்ரஸ் கிடைச்சா கூட என்னால் போய் பார்க்க முடியாது, என்கிட்ட சாப்பாடுக்கு கூட இப்போ காசு இல்லை, அப்படி இருக்கப்போ நான் எங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்குறது அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஸோ நீ சொன்ன மாதிரி நான் நிஜமாவே யூஸ்லெஸ் ஃபெலோவாக தான் இருக்கேன் இல்லையா அப்படின்னும் போது ஹீரோயினும், நான் ஒன்று யூஸ்லெஸ்ன்னு சொல்லலை, ஒரு செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டேங்கிறேன்னு மட்டும்தான் சொன்னேன், எல்லா பக்கமும் யோசிச்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுக்க அதை நீ செய்ய மாட்டேங்கிறேன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோவுமே, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும், நான் சொல்கிறத கேட்டால் உங்கள் அம்மாவை நீ பார்க்குறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ ஒரு நாள் பார்த்தா மாயாவுக்கு பிறந்த நாள் போல். பட் மாயாவுக்கு வருஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே வந்து விஷஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை அவளுடைய பிறந்த நாளைக்கு அங்கே கேக்கை மேனேஜர் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அவளுக்கு வந்து விஷ் பண்ணாமல் அந்த புதுசாக ஒருத்தி வந்திருக்கால அவளுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிஜத்தில் என்னென்னா அவளுக்கு அன்றைக்கி பிறந்த நாளே கிடையாது. ஸோ அவள் வந்து ரொம்ப கேவலமானவளாக இருந்துகிட்ருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா, இப்போ மாயாவுக்கு ஃபேம் எதுவுமே கிடைக்கக்கூடாது, அவள் இழந்ததாகவே இருக்கணும், யாரும் மாயாவோட பர்த்டேவை நினச்சி அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டா மாயா வந்து திரும்ப ஃபேன்ஸ் சேர்ந்துருவாங்க, திரும்ப அவள் வந்து டாப்பில் போயிடுவா அப்படிங்கிறதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், யாரையுமே அவள் பக்கம் விடக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இவளாவே அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி கேக் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே இந்த கமோஷன் நடந்துட்டுருக்கனால மாயாவுக்கு ஒருத்தர் கூட வாழ்த்து சொல்லலை, அவளுடைய பிறந்தநாளை அப்படியே மறந்து போயிடுறாங்க. ஸோ இதோட விடாமல் அங்கே சோகமாக இருக்கக்கூடிய மாயா கிட்டே வந்துட்டு, என்னோட ஃபேன் கிளப்பில் இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் கூட எனக்காகன்னு சொல்லிட்டு பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருக்காரு, என்னுடைய ஃபேன் பேஸ் இப்படியெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, செய்யலைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கா. நானி ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே எப்படி கஷ்டப்படுறானோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு சுற்றி அவனுடைய ரூம்லேயே வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக ஹீரோவும் அங்கே கால் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறான். நான் நல்லா தான் இருக்கேன், தங்குறதுக்கு இடம் இருக்குது, ஃப்ரெண்ட் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அவனோட வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக ஆகுறாங்க. அவனை இப்போ கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் சொல்லிட்டு. அவன் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோடைய அப்பா அங்கே வராரா, இவங்க கன்வின்ஸ் பண்ணுறது
பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யார்கிட்டயும் கெஞ்சி வர வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அவனை அவன் போக்கிலே விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை அந்த பக்கமாக ஹீரோ கேட்டுட்டு அவன் கொஞ்சம் கடுப்பாகிடுறான். உடனே அவனும் நான் வீட்டுக்கெல்லாம் வரல, என்ன நானே பார்த்துப்பேன், அவர்கிட்டயும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறான். வந்து அங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த டேரக்டர் வந்து அவகிட்ட பேசுகிறாங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளில் யாருமே விஷ் பண்ணலை, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ ஃபேமில் இருந்தப்போ அப்படி இருந்துச்சுன்னு இந்த லைஃப் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவளுமே இல்லை, நான் வந்து எடுத்துருக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டானது தான், எனக்கு பர்த்டே விஷ் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு கவலையாக இருக்குது, பட் ஆனால் நான் வந்து டுன் விஷயத்தில் விட்டு கொடுக்காமல் இருந்தது நான் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி எனக்கு பர்த்டே இன்னைக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது அவங்கள வேலை இருக்குது, நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லி கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். பார்த்தா அங்கே ஹீரோ வந்து அவனோட கேங்கோட வந்து மாயாக்கு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே மாயாக்கு அப்படியே மூடு மாறிடுது. பரவாயில்ல, இவங்கள அது ஜென்யூனாக இருக்காங்க, தன்னோட பிறந்தநாளை மறக்கலைன்னு சொல்லிட்டு அவளுமே ஹாப்பி ஆகிடுறா. பிறகு மாயாக்காகன்னு சொல்லி ஹீரோ வந்து நானிக்கிட்ட சொல்லி கேக்கெல்லாம் பண்ண சொல்லியிருப்பான் போல். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க கட் பண்ணி நல்லா ஜாலியாக ஆடிப்பாடியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு வந்து இங்கே ஹீரோயினுமே டுன் வரலன்னு சொல்லிட்டு உனக்கு கஷ்டமாக இருக்கா, நீ எதுவும் யோசிக்காத, அவருக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால தான் வரல அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து இங்கே மாயா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து நீயாவது என் பர்த்டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லும் போது இங்கே பாரு டுன்னு தப்பாக நினச்சிடாத, வருஷம் நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டுன்னு தான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான் உன்னோட பிறந்தநாளை. இந்த வருஷம் அவனுக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால தான் அவன் இங்கே வரல, நீ மற்றபடி எதுவும் யோசிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே இவங்க 2 பேருக்குள்ளே நடுவில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அது பெருசாகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாயா கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மாயாவுமே மற்றவங்க சொல்லாததெல்லாம் பெருசாக தெரியல, ஆனால் டுன் வந்து வர முடியலனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணி விஷாத் சொல்லியிருக்கலாம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து அவனுக்கு டைம் இல்லாமல் போயிட்டேனா, நான் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் போயிட்டேனாங்கிறது தான் எனக்கு வழியாக இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் டுன் அங்கே தான் இருக்கான் போல். ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒருத்தராக மாயாவுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மாயா எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி அவங்கள விஷ் பண்ணி எல்லாம் அனுப்பிட்டு இருக்கா. ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஒன்றா போயிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் அவ தோல் எல்லாம் கை போட்டு அவ கூட வந்து கொஞ்சம் லவ்லி டவ்லியாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவன் மேலே கடுப்பால் இருக்க மாதிரியே இருந்துட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்குள்ள அந்த குட்டி குட்டி சண்டை, அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு தள்ளிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் மாயாவுடைய வீட்டுக்கு இப்போ டுன் வரான். அங்கே வந்ததுக்கப்புறமா டுன் வந்து இப்போ மாயா கிட்ட சாரி கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கையில் மாயாவுமே வந்துட்டு அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசாத மாதிரி தான் இருக்கான். டுன்னும் உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் எல்லாமே பண்ணுறேன், நீ எப்போ தான் புரிஞ்சுப்பியோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ மாயாவும் சரி இதெல்லாம் விட, என்னுடைய பிறந்தநாளுக்கு இருந்தாலும் நீ இங்கே வந்த, என்னோட ப்ரெசன்ட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டுன்னும் அங்கே அவன் பாக்கெட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்து அவகிட்ட காட்ட அவள் ஷாக் ஆகிடுறா. அதில் இருந்து ஒரு ரிங் எடுத்துகிட்டு டுன்னும் எனக்கு ரிங்கெல்லாம் செலக்ட் பண்ண தெரியாது, நான் ரொமான்டிக் பர்சனெல்லாம் கிடையாது, ஸோ எனக்கு வந்து தோன்ற மாதிரி ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை அவள் கையில் வாங்கி பார்த்துட்டு இதில் என்ன லவ்ங்கிற வேர்டும் இல்லை, நம்ம 2 பேரோட பேர் இனிஷியல் எதுவுமே இல்லை, அதெல்லாம் இருந்தால் தானே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே அவன் இதை கொடுத்ததுக்கு அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கா. அவன்கிட்ட அதை காட்டிக்காமல் குறை சொல்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படி வந்துட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது டுன்னும் இந்த ரிங்கை அவள் கையில் போட்டு விட்டுட்டே சொல்லிகிட்ருக்கான். இந்த ரிங்கு நான் அவன்கிட்ட போட்டு விடுறதுக்கு காரணம் ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, நான் உன்னை என் கைக்குள்ளே வச்சுக்கிறேன், கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறேன்லாம் நீ நினச்சிடாத, இது ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஞாபகமாக உன்கிட்ட ஒரு பொருள் இருக்கணும், எப்போவுமே உன் கூடவே இருக்கணும்னு நான் விரும்புறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி தான், ஒரு நார்மல் ஜுவல்லரி மாதிரி நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட விளக்கம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். பிறகு இவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஒன்றா வந்து பேசிக்கிட்டு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோ கிட்ட ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னே பண்ணிட்டியா, ஏதாவது வேலை இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவுமே இந்த ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்து வேஸ்ட்டாக போகக்கூடிய ப்ராசஸ், அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கேன், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போட்டுட்டு இதில் வந்து போலீஸால் பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சு தந்தால் சன்மானம் தரேன்னு சொல்லி விளம்பரம் நிறையா வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பீப்புளெல்லாம் நான் வந்து பிடிச்சு கொடுத்து 10,000 20,000ன்னு சொல்லிட்டு சன்மானம் வாங்கிக்க போகிறேன், இதுதான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கேரண்டி இருக்கக்கூடிய வேலை, இதை தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்ல ஹீரோயினும் உருப்படியாக ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு
அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் டைம் எடுக்கும், சேலரி வந்துட்டு நான் நெகோஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே ஜெங்கை பார்த்துட்டு நீ என்னோட ஜாயின் பண்ணிக்கிறியான்னும் போது நான் எனக்கு இருக்கிற வேலையை போதும்பா அப்படின்ட்டு அவன் கலண்டுக்கிறான். ஆனால் அந்த ரேசரும் அந்த பாயும் சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வந்துடுறானுங்க. பிறகு இவனுங்க 3 பேரும் நியூஸ் பேப்பரை தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு கிரிமினலை தேடிட்டு இருக்கானுங்க. அங்கே ஒருத்தனை பிடிச்சு கொண்டு வந்து டுன்கிட்ட ஒப்படைக்கிறானுங்க. டுன்னும் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இவன் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயிலில் வந்து பல மாதமானவன், ஸோ இவனை நீங்கள் பிடிச்சு கொண்டு வந்ததுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் டுன்கிட்ட இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, எங்கள் அம்மாவோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுன்றான். டுன் வந்து நானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் எங்கள் அப்பா ஏதாவது வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, நீ அவர் சொல்கிற பேச்சை வர கேட்பியே, அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாருனா சொல்லு, நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு வழியை கண்டுபிடிக்கிறேன்னொடனே அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்தனா நான் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பேன், சொல்லப்போனால் நான் உன்னை அண்ணானு கூட கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே டுன்னும் நிஜமாவே என் அண்ணானு கூப்பிடுவியா, எங்கே கூப்பிட்டு காட்டு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறான். பிறகு வந்து அவனும் ஹீரோ கிட்ட நான் உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிடுறான். இங்கே மாயாவும் ஷூட்டிங்கில் வந்து ஒரு பிரேக்கில் இருந்துட்டுருக்கான். அப்போ டுன் கொடுத்த ரிங்கை வந்து பார்த்துக்கிட்டே வந்து அவள் யோசிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஸ்மைல் பண்ணிட்டுலாம் இருந்துட்டுருக்காளாம். அங்கே வரக்கூடிய அந்த புது ஆக்ட்ரஸ் அதை பார்த்துட்றா. மாயா கையில் இருக்க ரிங்கை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னே அவகிட்ட வந்துட்டு என்னோட ஃப்ளான் கிளப்புக்கு ஒரு ஃபோட்டோ வந்து நான் போட போகிறேன், வா செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லி மாயா கிட்ட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவள் கையில் ரிங்கை வந்து பார்க்குற மாதிரி அங்கே பார்த்துட்டு கரெக்டாக அந்த பக்கமாக மேனேஜரும் அப்புறம் அந்த டைரக்டரும் வரும்போது கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சா, இந்த மாதிரி டுன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டானா, இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் என்கேஜ்லாம் ஆக மாட்டாங்களே, ஃபேம் போனால் ஆகுவாங்க, இல்லை ரிட்டையர் ஆக போகிறேன்னா ஆகுவாங்க, நீ இப்போ தானே ஒரு ரோல் கிடச்சி இவ்வளோ பெரிய ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போகிற, ஆனால் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்க, இதை டைரக்டர் கிட்ட சொன்னியா இல்லை மறைச்சி வைக்க போறியா, நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அந்த டைரக்டர் வந்ததை பார்த்துட்டு இவள் வாழ்வாள்னு வேணும்னே கத்திட்டு இருக்கா. பிறகு வந்து டைரக்டரை பார்க்காத மாதிரி அவள் எழுந்து போயிட அந்த டைரக்டர் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆகிறது கல்யாணம் ஆகிறதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், அதில் நான் தலையிட மாட்டேன், ஆனால் என்னோட ஒர்க்கில் கவனம் குறையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மாயாவுமே இது என்கேஜ்மெண்ட் ரிங்கெல்லாம் கிடையாது, இது என்னுடைய பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க நம்பாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது டுன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ தங்கியிருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்திருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு உங்கள் அம்மாவை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடுச்சு, அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன்ன உடனே அப்போ ஹீரோவுமே சரி அந்த அட்ரஸை முதல்ல கொடு, ஐயோ ஆனால் என்கிட்ட டிக்கெட்டு காசு இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் புலம்ப, உனக்கு டிக்கெட்டே தேவையில்லை, உங்கள் அம்மா இப்போ தாய்லாண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் என்ன எங்கள் அம்மா என்ன தாய்லாண்டுக்கு வந்திருக்காங்களா, என்ன பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே சர்ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கும் போது டுன்னும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய பூர்வீக வீட்டில் இருந்துட்டுருக்காங்கன்னு அவங்க வீட்டு மெய்டு மூலமாக 2 வாரம் அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல ஹீரோவுமே சரி நல்லதாக போச்சு, நான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்க கண்டிப்பாக என்ன பார்க்குறதுக்காகத்தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்குறான். ஆனால் டுன்னுக்கு வந்து மனசு கேட்கல, இவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சிடுறான், பட் மனசில் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஹீரோ போய் எதுவும் ஹர்ட் ஆகிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் இங்கே ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோடைய அப்பா வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து தாய்லாண்டுக்கு வந்திருக்காங்களாமா அப்படின்னுட்டு. ஸோ இப்போ வந்து நீ ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்கிறது தானே நல்லது, அவன்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருக்காத, அவன் அவங்கள போய் பார்த்துட்டானா அப்புறம் நீ மூடி வச்ச விஷயமெல்லாம் அவனுக்கு வெளியில் வந்துடும், ரொம்ப ஹர்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் அதுக்கான சமயம் வரல, என்னால் இப்போதைக்கு அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஆடிப்பாடி சொல்லிட்டு பிறகு அவளையும் வந்து துணைக்கின்னு கூட்டிகிட்டு வரான் அவங்க அம்மாவுடைய அட்ரஸ்க்கு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவன் ரொம்ப பயப்படுறான், என்னை வந்து இப்படி இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் அழகாக இருக்கேனா டீசெண்டாக வந்திருக்கேனா என்ன எதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினும் பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணி உருட்டி மிரட்டி எல்லாம் வந்து அங்கே அனுப்பி வைக்கிறான். அவன் போயிட்டு ஒரு வழியாக அங்கே பெல் அடிச்சுட்டு நிற்கையில் என்ன நடக்குதுங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஹீரோடைய வீட்டில் அங்கே ஹீரோடைய அப்பா டுன் கிட்ட அப்புறம் நானி கிட்டன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இது மாதிரி இவர் அதாவது ஹீரோவுடைய அப்பாவும் டுன்னோடைய அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதே அங்கே ஹீரோவுடைய அம்மாவை வந்து 2 பேருமே விரும்பியிருக்காங்க. ஆனால் ஹீரோவுடைய அம்மாவுக்கு பிடிச்சது எல்லாமே டுன்னோடைய அப்பாவை தான். அவங்க 2 பேருமே சைலண்ட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் கன்ஃபஸ் பண்ணாமலே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ இந்த விஷயம் ஹீரோவுடைய அப்பாவுக்குமே தெரிஞ்சிருக்கு. பட் அவரும் இவங்களை லவ் பண்ணதுனால இவங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவுடைய அம்மா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களால இவரை லவ் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இவருமே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கு பிறகு தான் ஹீரோ பிறந்திருக்கான். பிறகு சண்டை சச்சரவுன்னு சொல்லி எல்லா நாளுமே லவ் இல்லாமல் வெறுப்பு மட்டுமே இருந்து சண்டை மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டுட்டு போயிருந்திருக்கு. ஆனால் ட்வின்னோடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறமா ஹீரோவுடைய அம்மா அந்த இழப்பை வந்து தாங்கிக்க முடியாமல் நான் அவரை லவ் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சு நாம் 2 பேரும் லைஃப் வந்து நல்லா இல்லைங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வேணும்னே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ராப்பில் மாட்டி விட்டு கொலை பண்ணுற மாதிரி நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னு ஹீரோவுடைய அப்பா மேலே பழி போட்டுட்டு அவங்க வந்து இனிமேல் உங்கள் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்காங்க. அவங்க கிளம்புற அந்த சமயத்தில் தான் இவர் ட்வின்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ அதையும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. இதுதான் இங்கே நடந்திருக்குன்னு இவர் சொல்லி முடிக்க அப்போ ட்வின் வந்து கேட்குறான், அப்போ என்னால் அவங்க கோச்சிக்கிட்டு அங்கே போகலையான்னு சொல்லிட்டு. உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை, இது வந்து கல்யாணமே நடந்திருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேருமே இந்த கல்யாணத்தை பண்ணதுனால வந்திருக்கக்கூடிய விளைவு தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. ட்வின்னுக்கு அப்போ தான் வந்துட்டு தான் இத்தனை நாள் கெல்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு மைண்ட் செட் வந்து கொஞ்சமாக மாறுது, தம் மேலே தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ இங்கே வந்து டோர் நாக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான்ல, அப்போ அவங்க அம்மா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹீரோவை யாருன்னே தெரியலை. அவங்க யாருப்பா நீ என்ன வேணுங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஹீரோவுமே என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்டடாக கேட்குறான். ஆனால் அடுத்த செகண்டே நீங்கள் தான் என்னை பார்த்ததில்ல, சரி சரி அப்படின்ட்டு அம்மா நான் தான் உங்கள் பையன் இட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். அவங்க வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. பிறகு அந்த ஷாக்கை மறைச்சிக்கிட்டு உள்ளே வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்த உடனே ஹீரோவும் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்களும் என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லா தப்பும் அப்பாவோடது தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, இனிமேல் அப்பாவால் நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் போது, இல்லை அப்பா தானே உங்களை என்னையும் பார்த்துக்க விடாமல் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் இப்போ கிராஜுவேட் ஆகி முடிச்சிட்டேன், ஸோ நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இனிமேல் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரி நான் அவங்க கூட வந்துடுவேன், நீங்கள் அப்ராட் போகிறதா இருந்தால் கூட சொல்லுங்கள், நான் உங்களோட வந்துடுறேன், நம்ம 2 பேரும் அங்கே போயிட்டு ஜாலியாக லிவ் பண்ணலாம், அப்பா மறுத்தாலும் நான் அப்பா பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன வளரிட்டுருக்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. இல்லை நான் நடக்கிறதானே சொல்லிகிட்ருக்கேன், இனிமேல் நம்ம 2 பேரையும் அப்பாவால் பிரிக்க முடியாதுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். அப்பா அவங்க அம்மாவுமே இல்லை நீ தான் மாற்றி பேசிகிட்ருக்க, உங்கள் அப்பா எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் சொல்லலைன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா ஒன்றையும் என்னையும் பிரிக்கலை, நான் தான் உங்கள் அப்பா கிட்ட உன்னை பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக்காக இப்போ வந்து அவங்களுடைய மேரேஜை பற்றி அப்புறம் அவங்க ட்வின்னோடைய அப்பாவை லவ் பண்ணதை பற்றின்னு எல்லா விஷயத்தையுமே இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பிறகு நான் தான் உங்கள் அப்பா கூட வாழ பிடிக்காமல் இந்த வெறுத்து போன வாழ்க்கையில் சண்டை போட்டுக்கிட்டே வாழ வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வர டிசைட் பண்ணேன். அப்படி டிசைட் பண்ணும் போதே எனக்கு உன் தொடர்பாகவும் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் ஃபுல் கஸ்டடியும் உங்கள் அப்பா கிட்டே கொடுத்துட்டு வந்தேன். நான் அவங்க 2 பேரையும் லைஃப்பில் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா கிட்ட தெளிவாக தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, ஆரம்பத்துலேருந்தே என்ன ரீச் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எனக்கு அப்பப்போ உன்னை பற்றி தகவல் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் நான் தான் எதையும் சட்டம் செய்யாமல் இருந்தேன். இப்போ நீ என்னை பார்க்கணுன்னு சொன்னதாக கூட அவர் சொன்னார், நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் தவறுதலாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரொம்பவே வருத்தமாகிடுறான், அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுறான். ஸோ அவன் நினச்சது எதுவுமே உண்மை கிடையாது, அவங்க அம்மா வந்து அவனை விரும்பலை, மிஸ் பண்ணலை, அவனை வெறுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து அது மனசில் அப்போ தான் உரைக்க ஆரம்பிக்க அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா நான் ஒரு மிஸ்டேக் தான் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட பையன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே அவனை பார்த்து ரொம்பவே பிரேக் ஆகிடுறாங்க. அவங்க அம்மாவுடைய புது ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதை பார்த்தோன்னே தான் ஹீரோக்கு தெரியுது அவங்க அம்மா ரீமேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நாம் தான் தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவங்க அம்மா அவர்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் ஹீரோவை பார்த்துட்டு அவங்க அழக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து அழுதுகிட்டே எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து எழுந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் புது ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க, நான் தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டேன், இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்பா அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வராங்க. இங்கே பாரு, நான் உன்னை வெறுக்கலாம் கிடையாது, என்னோட ஓன் வகையில் நான் உன்னை விரும்பிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னால் உன் கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுக்கான காரணம் என்ன, என்னோடைய எதுக்காக நான் இப்படி ஒரு டெசிஷன் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இல்லை நான் இப்போவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையில் பிடிக்காத நபர் கூட வாழ விரும்பலை, அதனால் நீங்கள் பெத்த பையனையும் உங்களுக்கு பாஸ்ட்டை வந்து
ஞாபகப்படுத்துறேங்கிறதுக்காக வேணான்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே வந்துட்டு போனதை மறந்துடுறேன், அதே மாதிரி நீங்களும் என்னை பார்த்ததை மறந்துடுங்க, 2 பேரும் அவங்கவுங்க லீஃபை ஒரே மாதிரியே வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம், இனிமேல் நான் அவங்கள பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுறான். எனக்கு டொன் வந்து ஃபோன் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து ஹார்ட் பிரேக் ஆகிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறா ஃபோன் பேசிட்டு. பார்க்கையில் ஹீரோவும் அவங்க அம்மாவும் வச்சுருக்கக்கூடிய கான்வர்சேஷனால் அவளுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிடுது. ஸோ அவள் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி ஓடுறான். ஹீரோ பார்த்தா ரேஸ் கோர்ஸ்க்கு வந்துட்டு அங்கே பைக் எடுத்துகிட்டு கண்ணு அப்படின்னான்னு வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் வண்டி பிரேக் போட்டு நிறுத்தினோடனே தான் ஹீரோ போயிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பயங்கரமாக தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறான். அவளும் பொறுமையாக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. பிறகு இப்போ ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட ஹீரோவை பார்த்தாலே பயமாக இருக்குது, பாவமாக இருக்குது, அவன் எவ்வளோ தான் கஷ்டப்படுறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுமே எனக்கு அவங்க அம்மாவை பற்றி ஏற்கனவே தெரியும், ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனோட தம்பியும் அவன் வருத்தப்படுறான்னு தெரியுதில்ல, அதனால் அவனை எப்படி பூஸ்டப் பண்ணுறதுன்னு சொல்லி யோசி, நாம் ஏதாவது பிளான் பண்ணி அவனை திரும்ப பழைய மாதிரி கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே நானி அவனை பார்த்த உடனே சந்தோஷப்படலை, அவனுக்காக வருத்தப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவோட அப்பா மூலமாக இப்போ தான் அவங்களும் டொன் கூட சேர்ந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. ஹீரோ வந்து இப்போ அவங்கள பார்த்துட்டாங்கிறது ஹீரோயின் மூலமாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப மனசு நொந்து தான் வந்திருப்பான்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினச்சி அழுதுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட டாபிக் எடுக்காமல், அப்பா வந்து என்னையை விட்டால் வேறு யாரும் திட்டுவார், டொன் ரொம்ப நல்ல பையன், அவனை திட்டுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான் இல்லையா, ஸோ அதனால தான் நான் திரும்பி வந்துட்டேன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வரான். அப்போ டொன்னை வந்து சந்திக்கும் போது டொன்னும் வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷம்னு சொல்ல, ஆமாம் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு, இது உன்னோட வீடு, நீ எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொன்னு உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவுமே இது உன்னோட வீடும் கூட அப்படின்னு சொல்ல டொன்னுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, என்னடா இது முறையாக உரிமை கொடுக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து டொன்னு அந்த ஷாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் நான் தான் தேவையில்லாமல் உன்னை தப்பாக புரிஞ்சு இத்தனை வருஷம் உன்னை தேவையே இல்லாமல் தண்டிச்சிருக்கேன், அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே என்னோட புரிதலில் தப்பாகவே பார்த்து உன்னை நான் தப்பானவன்னே நினச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டொன்னுடைய பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் இவன் கிளம்பி போயிடுறான். இப்போ ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ராமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்கு. அதில் அந்த புது ஹீரோயினும் ஹீரோ கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த மேனேஜர் ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஹைப் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த டைரக்டரோ இதில் நீ ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு அவங்களுக்கு நோஸ் கட் கொடுத்துட்றாங்க. அடுத்தது மாயா ரெடி ஆகிட்டு வராலாம். அவளை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீரோவும் இப்போ மாயா தான் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது டேரக்டரோட அட்டென்ஷனும் மாயா பக்கம் போகுது. உடனே அவங்க அந்த புது ஹீரோயினை உனக்கு ஷூட் முடிஞ்சிடுச்சு கிளம்புன்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டு ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த புது ஆக்ட்ரஸ்க்கு வயிறு எரியுது. அவள் வெளியில் வந்து மேனேஜர் கிட்ட கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ நான் வந்துட்டு எந்த வகையில் மாயா கிட்ட குறைஞ்சி போயிட்டேன், அந்த டேரக்டர் வந்து அவளுக்குன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி விடலை. ஸோ மாயாவை பார்த்தாலே ஹீரோயின் மாதிரி இருக்குது, அவள் இப்போ வில்லி ரோல் தான் நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் போகிற போக்க பார்த்தா என்னுடைய மெயின் லீட் ரோலை அவள் தட்டிட்டு போயிடுவா போல். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் ஏதாவது பண்ணி மாயாவை இந்த ட்ராமாலேருந்து வெளியில் தூக்குங்க, மாயா இந்த ட்ராமாவில் எந்த ரோல்லையுமே நடிக்கக்கூடாது, அப்படி வந்து நீங்கள் பண்ணலைன்னா நான் உங்களை வந்து என்னோட மேனேஜர் பதவியிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறா. சமயத்தில் மாயா வெளியில் வரலாம். அப்போ பார்த்தா ஹீரோயினும் டொன்னும் அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. ஹீரோக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மாயாவும் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாகிடுறான். ஸோ இப்போ ஹீரோவை எப்படி வந்துட்டு நம்ம திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வருது, அவன் ரொம்பவே மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்களுடைய அந்த டிஸ்கஷன் வந்து இப்படி போயிட்டுருக்கா. அப்போ அந்த பக்கமாக அந்த புது ஹீரோயின் டேரக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாயாவுக்கு வந்துட்டு ஒர்க்கில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை போல், ஸோ எப்போவுமே டொன்னு அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், எல்லா சமயத்திலும் பிரேக் எடுக்கும் போதெல்லாம் அவனை வர வச்சு அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படி தன்னோட லைன்ஸை ஆக்டிங் எல்லாம் மெருகேற்றணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே கிடையாது, அவன் ரொம்ப இன்சின்சியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏற்றி விட்டுட்டுருக்கான். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்கிற மாதிரி அந்த டேரக்டரும் ஸோ இந்த அளவுக்கு மாயாவை பற்றி பேசுகிறேன்னா உனக்கும் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு நோஸ் கட் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. இதை மாயாவை டொன்னு எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா அப்படியே நானி இங்கே அவங்கக்கிட்ட வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து அவசரமாக கிளம்புறான். அப்போ தான் ஹீரோவுடைய அம்மா வீட்டில் ஹீரோவுடைய அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவனோட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் எங்கே போயிட்டுருக்கான், நீ வந்து இந்த மாதிரி
போய் அவனுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிடுவான். நான் உன்கிட்ட எனக்காக பேச வரல, அவனுக்காகத்தான் பேச வந்திருக்கேன். அவன் பல வருஷமாக உன்னைய பார்க்கணும், உன் கூட இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் கற்பனை பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, அவனை கொஞ்ச நாள் உன் கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ, அவன் அதனாலவே வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போ இவங்களுமே என்னால் அது முடியாது, அவன் நினைக்கிற மாதிரியான அம்மா நான் கிடையாது, என் கூட வந்தாலுமே அவன் தெரிஞ்சு ஹர்ட் ஆகிடுவான்னு சொல்லும் போது, அவன் உனக்காக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான் பாருன்னு அவன் க்ரியேட் பண்ண அந்த கார்டு, அப்புறம் ஃபோட்டோ ஆல்பம்னு எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்க ஹீரோவுடைய அம்மாவுமே இதெல்லாம் எனக்கு பார்த்தாக்க பாஸ்ட் தான் ஞாபகம் வருது, நான் எத்தனை வருஷமாக வந்துட்டு அந்த பாஸ்ட்லேருந்து விலகணும்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்திட்டு அந்த விஷயத்தெல்லாம் எனக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்காதீங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு, இப்போ தான் எனக்குன்னு ஒரு புது ஃபேமிலி நான் அமைச்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்துகிட்ருக்கேன். இப்போ நான் ஹீரோவை கூட்டிகிட்டு போனாலுமே அங்கே எல்லாமே மாறி போச்சு, அவன் நினச்ச மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்குன்னு புதுசாக ஒரு வீடு இருக்குது, அதுக்கான வாழ்க்கையை நான் பார்த்து அங்கே செதுக்கி வச்சுருக்கேன். நடுவில் இவனை கூட்டிகிட்டு போயிட்டு இவனை அங்கே அம்போன்னு விட்டால் மட்டும் அவன் ஹர்ட் ஆக மாட்டானா? அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன், நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். ஸோ அவனுடைய ட்ரீமுக்காக நான் அங்கே போயிட்டு அவனை ஏமாத்துற மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அங்கே வந்திருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்தையுமே கேட்டுடுறான். பார்த்த உடனே இவங்க 2 பேரும் வெளியில் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோவுமே இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு புதுசாக ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் வேணான்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு உங்கள் சமையல்லேருந்து பார்த்தா அது கரெக்டாக தான் தெரியும், அதனால் நான் உங்களை எதுவுமே வந்து கம்பல் பண்ண போகிறதில்ல, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறான். அவங்க அப்பாவும் முதல்ல உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு குட் பை, நான் இனிமேல் வந்து உங்களை மீட் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க அழுதுகிட்டே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை வெறுக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம், ஆனால் நான் உன்னை என்னோட ஓன் வேல உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோவுமே எனக்கு உங்களை பற்றி நல்லா புரிஞ்சிடுச்சு, ஸோ நான் உங்களை ப்ளேம் எல்லாம் பண்ணலை, நீங்கள் உங்களோட ஃப்ரீடம் உங்களோட லைஃப்னு சொல்லி பார்த்துக்கிறீங்க, அதில் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பா அவங்க அம்மாவுமே அழுதுகிட்டே அவனுக்கு ஒரு எமோஷனல் குட் பை சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து விலகின உடனே அடுத்தது அவங்க அம்மா இப்போ ஹீரோடைய அப்பாவை பார்த்துட்டு, இனிமேல் நீங்களும் நானும் இந்த லைஃப்பில் வந்து மீட்டே பண்ணிக்கக்கூடாது, என்ன காண்டாக்டே பண்ணாதீங்க, அது ஒன்று தான் நான் உங்ககிட்ட இப்போ கோரிக்கையாக வைக்கிறேன், அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க, என்ன ஆனாலும் சரி என்னை தேடி வராதிங்க, என்னை அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடு. அப்போ ஹீரோடைய அப்பாவுமே சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்புறாங்களா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுறாங்க. ஹீரோவும் சாரிப்பா, நீங்கள் தான் என்னை வந்து உண்மையாக விரும்பியிருக்கீங்க, ஆனால் அது தெரியாமல் உங்களை இத்தனை வருஷமாக நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பல முறை அவர்கிட்ட சாரி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ரேஸ் ட்ராக் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு மனசு விட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு பாண்டாக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பாவுமே, இப்போ நீ கிராஜுவேட் ஆகிட்ட இல்லையா, அடுத்தது மாஸ்டர்ஸ் படிக்க போறியா இல்லை ஜாப் தேட போறியா, என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் உன்னை இனிமேல் இதுலேயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உன்னோட விஷயமில் ஒன்று கைட் மட்டும் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து இப்போ தான் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே ஹீரோயினோடைய வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே எல்லாருமே இருக்காங்க, டொன்னு, மாயா, அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃபேமிலி, நானின்னு சொல்லிட்டு. ஸோ என்னாச்சு எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் கேட்கும் போது அப்போ மாயா தான் சொல்கிறா, இல்லை ஹீரோ வந்து ஆல்ரெடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டான், ஸோ நினச்ச மாதிரி அவனும் கிராஜுவேட் ஆகிறான் இல்லையா, அதுக்காகத்தான் இப்போ வந்து கொஞ்சம் டிலேடாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் டைம் ஒதுக்கி அவனுக்காக செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஸோ எல்லோரும் ஒன்றா இருக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோவுமே ரொம்ப குஷி ஆகிடுறான். அப்போ அங்கே ஹீரோனோட தம்பியுமே பேசாமல் ஒரு வாரத்துக்கு ஈவினிங் கடையை லீவ் போட்டு நாம் எல்லாருமே 7 நாள் தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. மாயாவுமே கொஞ்சம் வந்து டுன் கூட அவனுக்கு ஃபீட் பண்ணி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு பிறகு ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்து அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அப்போ வந்து நானியும் ஹீரோயினும் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் இன்னும் பழைய மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டதுனால நீ நானும் டேட் பண்ணுறதுக்கு இனிமேல் பிரச்சனையே இருக்காது, உடனே நான் யாரோட பெர்மிஷனும் இல்லாமலே உன்னை எங்கனாலும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்லாம் சொல்லி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே டுன் மாயா வீட்டில் ட்ராப் பண்ண வரையில் மாயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து இங்கே டுன்னுமே இப்போவுமே உனக்கு இந்த ட்ராமாவில் லீட் ரோல் கிடைக்காம வில்லி ரோல் தானே கிடைச்சிருக்கு,
கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வில்லி ரோல் மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கு பாட்டி அக்கான்னு எந்த ரோல் கிடைச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பண்ணுவேன், அவ்வளோ சந்தோஷமாக நான் அதை ஏற்றுப்பேன்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு டொன்னும் இல்லை, நீ இந்த ட்ராமாவில் லீட் ரோலுக்காகத்தானே பல வருஷமாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னொடனே இதில் இருக்கக்கூடிய லீட் ரோலுக்கு எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுவாங்க தான், ஆனால் கிடைச்சதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்லும்போது அப்போ டொன்னுமே ஒருவேளை இந்த ட்ராமா ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் ஃபெயில் ஆகிட்டா எனக்கு வேறு வாய்ப்பே கிடைக்காது, இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் ரிட்டையர் ஆக வேண்டியதான் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்கிறா. அதை பார்த்துட்டு டொன் வந்து வருத்தமாக, நீ எதுக்கு இவ்வளோ தூரம்லாம் யோசிக்கிற, எதையும் யோசிக்காத, நாம் நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து அவனுக்கு கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பார்த்ததெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வகையில் ஹர்ட் ஆகியிருந்தாலும் ஒரு க்ளோஷர் கிடச்சிடுச்சு, தேவையில்லாமல் நான் நிறைய விஷயங்கள் இமேஜின் பண்ணிக்க மாட்டேன், ட்ரீம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி இன்னொரு வகையில் எனக்கு நல்லது என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாள் அவர் என்னை வெறுக்கிறாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ உண்மையில் என்னை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு உறவை நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே அவங்க அப்பாக்காக தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்தே அவர் உங்ககிட்ட ரஃப் அண்ட் டஃபாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் உன் மேலே இருக்கக்கூடிய லவ்னாலையும் கேர்னாலையும் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் அவரோட லவ் வந்து தெரிஞ்சுது கண் பார்வையிலேயே, ஆனால் நீ தான் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு பலமுறை மறைத்துட்ட அப்படின்ற மாதிரி, இப்போயாவது உங்கள் அப்பா கூட நல்லபடியாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே நான் உங்ககிட்ட வந்து கிராஜுவேஷனுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. ஸோ அதில் பார்த்தா ரேஸ் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோவும் லவ்னு போட்டு கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி ஒன்று கொடுத்துருக்க அப்படின்னோடனே ஹீரோயினும், ஏன்னா லைஃப்பில் இன்னும் நிறைய உனக்கு வந்து விஷயங்கள் நீ கடந்து போகிற மாதிரி வரும், உனக்கு தடைகள் வரும், அதெல்லாம் நீ மீறி போகணும் இல்லையா, ஸோ அந்த ஒரு படியும் தாண்டதுக்கு லைஃபே ஒரு ரேஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீ எப்படி வந்து கிரேட் எடுத்து கிராஜுவேட் ஆகி வந்தியோ அதே மாதிரி வர தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் மாயாவுக்கு தெரியாமல் டேரக்டரும் டொன்னும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேரக்டர் வந்து டொன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாயா நான் பார்த்த வரைக்கும் அவளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது, அவள் ரொம்ப டேலண்டட், இந்த மாதிரி ட்ராமாவில் அவள் லீட் ரோலாக பெர்ஃபார்ம் பண்ணணும், பட் அவளுக்கு அது கிடைக்காம போனதுக்கு காரணமே நீ தான். அவளோட கரியர் அந்த ஃபேமிலேருந்து இப்போ டவுனுக்கு வந்ததுக்கு நீ தான் காரணம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். நான் என்ன ப்ளேம் பண்ணலை, பட் ஆனாலும் இருக்கிறது தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீ வந்து அவளோட லைஃப்லேருந்து விலகினா கூட மாயா வந்து எனக்கு நல்ல வழியில் கொண்டு போக முடியுன்றாங்க. இப்போ நான் அவளோட பிரேக்கப் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டொன் கேட்குறான். நான் வந்து அதில் எதுலேயும் வந்து இன்வால்வ் ஆகலை, ஏன்னா மாயா வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கா, அவள் லைஃப்பில் ஒரு ஆங்கர் மாதிரி இருக்கிறது நீ மட்டும்தான், அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த இண்டஸ்ட்ரியில் பீப்புளுக்கு லோன்லினஸ் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கக்கூடிய லவ்வாக இருக்கட்டும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணாதான் அது வந்து நல்லா ஸ்மூத்தாக போகுன்ற மாதிரியான நிலைமையில தான் இருக்கீங்க. உங்களோட ப்ரொஃபஷன் தான் அதுக்கு காரணம். அதனால தான் நீங்கள் தெளிவாக வந்து யோசிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு கால் வைக்காமல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இன்னொன்று விட்டுறணும்னு நான் சொல்ல வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ டொன்னுமே, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டேன், இப்போ நான் விலகிட்டா மாயாவோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு உங்களால் கேரண்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அவங்களும் சொல்கிறாங்க மாயா கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, நீ விலகிட்டனா அவளால் கண்டிப்பாக லீட் ரோல் பண்ண முடியும், அவள் ஒரே ஒரு முறை லீட் ரோல் பண்ணாலே அவளை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்யூச்சர் என்னால் கொடுக்க முடியும், அடுத்தடுத்து அவளுக்கு லைஃப்பில் என்ன வேணும், எப்படி வந்து அவளை கொண்டு போகணுங்கிறத நான் கைட் பண்ணி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு டொன்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தால, அதுக்காக அவளுக்கு லெட்டர் வருது. ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் ஓப்பன் பண்ணி வாசிக்கிறான். பார்த்தா அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிடுச்சு. ஃபேமிலியோட ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ தான் மாயா அங்கே வரா. ஸோ இப்போ ஹீரோயினை தனியாக கூப்பிட்டுட்டு, ஹீரோ வந்து ஒன்று டேட்டுக்குன்னு சொல்லி என்னை ரெடி பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் தம்பிக்கு சிக்னல் கொடுக்க, உடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, நாம ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம், அக்காவுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்க போகலாம், அக்கா வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சில்ல, அவளுக்கு நம்ம பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை, அக்கா விரும்புகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை போய் நம்ம வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவளும் மாயா கூட தனியாக இருக்கா, எப்போ விட்டு போகிறதுன்னு உடனே அக்கா கிட்ட தெரிஞ்சவா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, அக்காவுக்கு தெரியாமல் தானே போகணும், மாயா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பா, நான் மாயா கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பிளான் பண்ணி ஹீரோயின் டேட்டுக்கு போகிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக இவன் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறான். ஹீரோயினை சூப்பராக ரெடி பண்ணி ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு, இங்கே பாரு நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டியன் ஏஜென்ட் மாதிரி வந்து ஹீரோயினை வந்து டேட்டுக்கு ரெடி பண்ணி
பண்ணி கொடுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் எதுக்காக இவ்வளோ பெரிய செட்டப்பில் வந்துட்டு நம்ம டைம் பண்ணுறோம்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ இல்லாமல் நான் வந்து இங்கே பாஸ் ஆகியிருக்க மாட்டேன் இல்லையா, ஸோ எனக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் நீ தான் பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் நாம் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து கடந்து வந்திருக்கோம், அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டு அவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு 2 பேரும் அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிட்டு இருக்கையில் ஹீரோவும் ரொம்ப டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆமாம், நான் கூட வந்துட்டு உன்னைய பார்க்கையில் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி 4 ஐடு கிராணியை போயிட்டு டேட் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதில் தானே வந்து நிற்கிது, வேறு வழி என் தலையெழுத்து அப்படின்னு தான் சொல்ல, ஹீரோயினும் இங்கே பாரு, நான் ஹீல்ஸ் போட்டாலும் சரி பறந்து வந்து கழுத்துலேயே மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டு இருக்கா. ரெஸ்டாரண்ட் வந்து வெளியில் வரும்போது பார்த்தா டொன் அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நாம் 2 பேரும் புதுசாக போயிட்டு மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாமா, ஒரு நாளுமே புது புது மெமரிஸ் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மாயாவுமே அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் பார்த்தா அவளை ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அவளுக்கு அந்த மாதிரி ஷோனா ரொம்ப பிடிக்கும் போல். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி தான் அவள் போயிருப்பான்னு எப்பயோ சொல்லியிருப்பாள். அதுக்காகத்தான் இப்போ டொன்னு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. டின்னர் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயினை கண்ணை மூடிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுமே சரின்ட்டு அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் நிறைய ஃபயர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல். அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹீரோயினை கண்விடிக்க சொல்லிட்டு, இந்த செட்டப்பெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நான் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. நீ மாயா கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்னையை வந்து செட்டப் பண்ண சொன்னியே, அன்றைக்கி நான் எவ்வளோ டயர்டானு தெரியுமா, இதெல்லாம் கம்மி தான் கம்பேர் பண்ணா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உடனே உன் கூட வாழ்கிற ஒரு நிமிஷமே எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஹீரோயின் திட்டிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோவும், நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ உனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேல்ல, எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்குறதுக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன், என்னை முழுசாக கூட பேச விடாமல் என் கூட வாழ்கிறதே டயர்டுன்னு நீ சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறான். உடனே ஹீரோயினும் சரி எனக்கு தான் இந்த மாதிரி ரொமான்டிக்காலாம் பேச தெரியாது, இருக்க தெரியாதுன்னு உனக்கே தெரியும்ல, கோச்சிக்காத, நான் வேற என்னமோ சொல்ல வந்து இப்படி கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். ஹீரோ வந்து அவளை மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லாமல் அப்படியே உம்முனே நின்றுட்டுருக்கானா. ஹீரோயின் டக்குன்னு எழுத்து அவன் கண்ணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்றா. ஹீரோவுமே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக வந்துடுது. ஹீரோவும் இப்படி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கத்தில் டொன்னும் மாயாவும் டேட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்களா. ஸோ மாயா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண, உன் கூட எந்த ஒரு வேறு ஒரு தாட்ஸே இல்லாமல் நீயாவே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சர்ப்ரைஸை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ண அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது டொன்னுமே நம்மளோட மெமரிஸை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும், நாம் வந்து க்ளோஸாக இருக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது இல்லையா, ஸோ அப்போல்லாம் இந்த மெமரிஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும் போது மாயா கிட்ட வந்து அவனுக்கும் சீக்கில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட டொன் வந்து ஒரு பெரிய யோசனையில் இருந்துட்டு இருக்கான். என் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா ரொம்ப வருத்தமாக இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முன்னாடிலாம் உன் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் என் கூட தான் செலிப்ரேட் பண்ணுவேன், ஆனால் இப்போ நீ ஹீரோ கூட போயிட்டு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கல்ல, அது எனக்கு ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும் ஸ்காலர்ஷிப்புக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வெளியில் போகலை, சொல்லப்போனால் ஹீரோக்கு என்னோட ஸ்காலர்ஷிப் பற்றி எதுவுமே தெரியாது, நாங்கள் சும்மா வெளியில் ஒரு டேட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் அவன்கிட்ட ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அவன் ஃப்யூச்சரில் அடுத்தது என்னன்னே தெரியாமல் இருந்துட்டுருக்கான், இப்போ நான் போயிட்டு சொன்னால் அவன் ஏதாவது ஹர்ட் ஆகிடுவான்னு தோணுது, அவனோட ஃப்யூச்சரில் ஒரு கிளாரிட்டி வேணும்ல அப்படின்னு சொல்லும் போது, அவனோட ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்யூச்சரை நீ வந்து அஷூரன்ஸோடு ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ அவனை பற்றி யோசிக்கணும், இப்போ அவனோட ஸ்காலர்ஷிப் விஷயத்தை பற்றி அவன்கிட்ட நீயே சொல்லிவிடு, இல்லைன்னா நாலு பின்ன பெரிய பிரச்சனை ஆகிடும்னு அவங்க அப்பா சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாரு. அப்போ தான் ஹீரோயினும் அவங்க அப்பா அவளுக்குன்னு வாங்கி வச்சுருக்கக்கூடிய கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து ஒரு ட்ரெண்டியான கோட் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை தேங்க் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறான். எனக்காக இருந்தாலும் சரி, என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷனில் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து அவளோட லைன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கையில் அந்த புது ஆக்ட்ரஸ் அங்கே வந்துட்டு மாயா கிட்ட அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்குறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மாயாவும் கேட்க, எனக்கு இந்த பர்டிகுலர் சீனில் வந்து நடிக்கவே வரமாட்டேங்குது, என்னால் ஒழுங்காகவே லைன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உடனே நீ போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, தானாகவே செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மாயா சொல்லிட்டு எழுந்து போகிறா. ஆனால் இவன் விடாமல் வந்து பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கா. எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு இல்லைனா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன், மனசு உடைஞ்சு போயிடுவேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லவங்க, நீங்கள் ஒரு நல்ல சீனியர் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுகிட்டே மாயா கிட்ட கேட்கும்போது மாயாவும் அரமனசோட சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறான். பிறகு ஸ்டேஜில் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சீனில் வந்து மாயா இவளை அரையிற மாதிரி இருக்கு போல். ஸோ இவள் அரைஞ்ச உடனே அவள் அழுதுகிட்டே வந்து அங்கே டேரக்டரை வந்து மேனேஜர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவள் வந்து கண்டினியூ பண்ணுறா. அந்த புது ஆக்ட்ரஸ் உடனே மாயாவை பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த ரோல் கொடுக்கல, எனக்கு இந்த ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அது ஏஜென்சியை தான் நீங்கள் கேட்கணும், என்னையே அடிக்கிறீங்க, நீங்கள் பலமுறை என்னை திட்டிருக்கீங்க, அப்போல்லாம் அமைதியாக இருந்தேன்,
ஆனால் இந்த ஆக்ட்ரஸ் லோன்லேருந்து நான் வேலைக்கு போகணுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப காயப்படுத்துகிறீங்க, என்ன ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறீங்கலாம் கத்த ஆரம்பிச்சிட மாயா ஒன்றுமே புரியாமல் என்ன வந்து பேசிகிட்ருக்க, நீ தானே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், சீன் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் வந்து இவள் அழுதுகிட்டே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறத மாயா பார்த்துட்றா. அங்கே அந்த டைரக்டர் வந்து நின்றுட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. ஸோ இந்த பக்கத்தில் டொன்னு இருக்கான் இல்லையா, இப்போ அவன் நானிக்கிட்டேயும் ஹீரோடைய அப்பா கிட்டேயும் வந்துட்டு அவன் ரீஜனல் ஆஃபீஸராக போக போகிறேன்னு சொல்கிறான். அதாவது பார்டர்லலாம் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. ஸோ இதை வந்து கேட்டோடனே நானியும் என்ன திடுதிப்புன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி திட்டாங்க. அப்போ டொன்னும் சின்ன வயசுலேருந்தே இது நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயந்தான், இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதனால் எனக்கு நிறைய வந்துட்டு கெயின் பண்ணிக்க முடியும், ஸோ அதை வந்து இப்போதைக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்கும் போது அவருமே நீ ஒரு டெசிஷன் எடுத்தா அதை பல முறை யோசிச்சு பார்த்து தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கேருந்து நீ கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து ஒரு க்ளோஷர் ஏற்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறான். நானியும் இதை மறுக்கிறாங்க, நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, மாயா ஹர்ட் ஆகிடுவா, அவகிட்ட விஷயம் சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாயா அந்த நியூ ஆக்ட்ரஸ் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த ட்ராமாவில் வந்து நடிக்கக்கூடிய ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்து ஒரு வீடியோ வச்சுருக்கான். ஸோ அதை வந்து போட்டு காட்டி இந்த பொண்ணு தான் தப்பு, இந்த பொண்ணு தான் மாயா கிட்ட போயிட்டு நடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு ஹெல்ப் கேட்டா, ஆனால் நீங்கள் வரதை பார்த்ததுக்கப்புறமா அவள் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு மாயா மேலே வந்து கெட்ட பேர் உண்டாக்குறான்னு சொல்ல அப்போ வந்து அந்த டைரக்டர் கோவப்படுறாங்க. ஆனால் அந்த ஏஜென்சி ஹெட்டும் மேனேஜரும் சேர்த்து இதில் வந்து தப்பு என்ன இருக்குது, சும்மா ஆக்டிங் அப்போ கைப்பற்றுச்சு, அவள் தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஆக்டிங் கிடையாது, அவள் வந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான்னு உடனே அந்த புது ஆக்ட்ரஸ் அந்த மேனேஜர் மேலே பழியை போட்டுடுறா. நானாக எதுவும் யோசிச்சு பண்ணலை, அந்த மேனேஜர் தான் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க மாயா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு உடனே அந்த மேனேஜரும் இது எல்லாமே ஓம் பிளானு, நீ சொல்லி தான் அந்த டேரக்டரை நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு மாட்டி விட்டுக்கிறாங்க. ஸோ இதனால் அந்த டேரக்டரும் நான் என்னோட முடிவை வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே என்னுடைய ட்ராமாவில் மாயா தான் மெயின் லீட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ரஸ் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கால, அவள் அந்த மேனேஜர் எல்லாரையுமே வந்துட்டு அங்கேருந்து அவங்க துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு மாயா ரொம்பவே சந்தோஷமாகிட்டு அந்த டேரக்டர் கிட்ட தேங்க் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னை நம்பினதுக்கு நான் உங்களை கைவிட்ட மாட்டேன், நான் இந்த ட்ராமாவில் என்னுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் எப்போ வரணும் எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுங்கள், ப்ராக்டிஸ்க்கு கரெக்டாக எல்லா சமயமும் ப்ராக்டிஸ்க்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீ இதில் எனக்கு வந்து இந்த அளவுக்கு பேசி நம்பிக்கை வர வைக்கணும்னு கிடையாது, ஆல்ரெடி டொன் என்கிட்ட பேசிட்டான், அவன் எனக்கு பல முறை நம்பிக்கை கொடுத்துட்டான், இந்த மாதிரி நீ இனிமேல் ப்ரொஃபஷனலாக இருப்ப, அவனோட இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேலே அபரிகரமான நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா மாயா டொன்னை வந்து சந்திக்கிறா. அப்போ டொன் வந்துட்டு நீ என்ன இதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அவனுமே நான் அவனோட ஃப்யூச்சருக்காக தான் பண்ணுறேன், இந்த டேரக்டரோட நான் டிஸ்கஸ் பண்ணேன், ஆல்ரெடி என் மனசில் இருந்திருக்கக்கூடிய விஷயந்தான், ஆனால் இவங்க கண்டிப்பாக எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு பெரிய லீடுங்கிறதுனால இவங்களால் உன்னை நல்லா கைட் பண்ணி மோல்ட் பண்ணி கொண்டு வர முடியும், ஃப்யூச்சரில் நீ வந்து தொலைச்ச ஃபேமை விட அதிகமாக வந்து உனக்காக ஃபேம் வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இது உன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, இதில் உனக்கு மெயின் லீட் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், பட் நான் அவங்க கூட எந்த ஒரு நெகோசியேஷனும் எடுத்துக்கல, அவங்க ஜஸ்ட் வந்து நான் விலகிட்டா என்னெல்லாம் நடக்கும்னு மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க, இனிமேல் அவங்க தான் உனக்கு பொறுப்பெடுத்துக்க போகிறாங்க, உன்னோட ஏஜென்சியில் உன்னோட அந்த மேனேஜர் கிட்ட இருந்துலாம் அவங்க உன்னை காப்பாற்றிடுவாங்க, உன்னை வந்து மீட் எடுத்து நீயா உனக்கு வந்துட்டு உன்னோட சுதந்திரத்தோட எதில் ஒர்க் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணலாம், அந்த ஃப்ரீடம் உனக்கு கிடைக்குது இல்லையா, அதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தேன்னு சொல்கிறான். ஆனால் மாயா பயங்கரமாக அவனை திட்டிட்டு போயிடுறா, நீ வந்து எனக்கும் சேர்த்து முடிவு பண்ணிட்ட, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கத்தில் இப்போ ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் ஹீரோ கிட்ட வந்து தன்னுடைய ஸ்காலர்ஷிப் பற்றி ஷேர் பண்ணிக்கிறான். முதல்ல ஷாக் ஆகுறான், அதுக்கப்புறமா வந்துட்டு அவளுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயுமே நான் வந்து பேசாமல் அவங்க கூட வந்துடுறேன், இங்கிலாந்துக்கு தானே போகிறேன், எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் எங்கள் அப்பா வந்து என்னை அனுப்பி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குதிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினோட அப்பாவும் நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கன்னு உடனே நான் நிஜமாக தான் சொல்கிறேன், இவன் எங்கே போகிறாலும் நானும் அங்கே போயிடுவேன், எங்கள் அப்பா என்னை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார், ஏன்னா அனுப்பி வச்சிருவாருன்னு இவன் ஜாலியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஹீரோனோட அப்பாவும் உங்கள் அப்பா வேணா ஒத்துக்கலாம், ஆனால் நான் ஒத்துக்க மாட்டேன், இங்கே முன்னப்பிட்ட தெரியாத ஒரு கண்ட்ரியில் அவ்வளோ தூரத்தில் என் பொண்ணை ஒன்றை நம்பி நான் வந்து கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன், ஸோ நீ போகிற மாதிரி இருந்தால் என் பொண்ணை இங்கே தான் இருப்பா, ஸ்காலர்ஷிப்பே அவளுக்கு தேவையில்லைன்னு பிடிச்சி வச்சுப்பேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது சரி கிடையாதுன்னு உடனே எனக்கு என் பொண்ணை வந்து எப்படி
பார்த்துக்கணும்னு தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பும் போது ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறான், நீ இங்கேருந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, போகாமல் இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுமே இல்லை, என்னுடைய ட்ரீம் இது, இந்த ஸ்காலர்ஷிப்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் தான் அப்படின்னு சொல்கிறா சடார்னு போயிடணுன்னு. அப்போ ஹீரோவுமே கண்டிப்பாக 2 வருஷம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் தெரியல, என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா நான் அங்கே போயிட்டு படிக்கும் போது எனக்கு திரும்ப இன்னொரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன், அடுத்தது டாக்டரேட் கூட வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, இல்லை அங்கேயே எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிச்சின்னா அங்கேயே வந்து ஒர்க் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா சொல்ல, ஹீரோவும் இதென்ன இப்படியே வந்துட்டு நீண்டுக்கிட்டே போகுது, 5-6 வருஷம் ஆக்கிடுவ போல் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் என்னால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த படிப்பு 2 வருஷம் மட்டும்தான், நான் எப்படி என்னோடய ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கணும் அதே மாதிரியே நீயும் இங்கே உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃப்யூச்சரை வந்து அமைச்சிக்கோ, உனக்கு எது பிடிக்கும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்லாம் சொல்லும் போது ஹீரோவும் எனக்கு ரேசிங்கை தவிர வேறு எதுவும் பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இருக்க மாட்டேன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேன், நீ போகிற இடத்துக்கு நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவங்க அப்பா கிட்ட வந்து அதே விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி அவள் இங்கிலாந்துக்கு போகிறா, எனக்கும் வந்து அங்கே ரெடி பண்ணுங்க, ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் 3 டிக்கெட்டு புக் பண்ணி கொடுங்க, நானும் அவள் கூட போயிட்டு ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்னவோ பண்ணுறேன், அவள் இருக்கிற இடத்துல எனக்கு இருக்கணும், அனுப்புங்கன்னு உடனே அப்போ இன்னும் நக்கலாக பார்த்து சொல்கிறான், நீ ஆசைப்படுறங்கிறதுக்காகலாம் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் போக முடியாது அப்படின்னு ஹீரோவும் கேட்கும்போது அதுக்கு இன்னும் விசா வந்து உனக்கு ஸ்டாம்ப் பண்ணும் இல்லையா, அப்போவே அவங்க கொஷின் பண்ணுவாங்க, நீ எதுக்காக அந்த கண்ட்ரிக்கு போகிற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, எந்த ஒரு மோட்டோவும் இல்லாமல் நீ அங்கே போகிற, படிக்கவும் போல ஒர்க்குக்கும் போகலன்னா அவங்க உன்னை எதை வச்சு நம்பி அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க, ஸோ கண்டிப்பாக உனக்கு விசாலே வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, பேசாமல் அங்கேயே என்ன ஏதாவது ஒரு காலேஜில் பார்த்து சேர்த்து விடுங்க, ஹீரோயின் படிக்கிற காலேஜாக இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவன் வீட்டில் வந்து தனியாக உட்காந்து அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டே வந்துட்டு தனியாக சோகப்பாட்டெல்லாம் பாடிட்டுருக்கானா. அப்போ ஹீரோயின் அவனை பார்க்க வரா. அப்போ தான் நானியுமே ஹீரோயினை கூப்பிட்டு அவன் ரொம்ப டவுனாக இருக்கான், அவன் மூலமாக தான் நீ படிக்க போகிறங்கிற விஷயம் தெரிஞ்சது, அது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவன் டவுனாக இருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது, அவன் நீ சொன்னதை கேட்பான், போய் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினும் அவங்க பேசுகிறதுக்காக வரா. அப்போ ஹீரோவுமே நீ என்னை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்க, அப்படின்னா நீ நிஜமாக என்னை லவ் பண்ணல தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை, நாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எது வேணுமோ அதை அச்சீவ் பண்ணி ஆகணும், அதுவுமே நமக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான், ஒரு கோல் செட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ நீ இங்கே இருக்க எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூட வர்றது சரி கிடையாது, அதை நீ கொஞ்சமாக அதை யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் லவ் பண்ணலை, அதனால தான் லவ் கன்ஃபஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இன்செக்யூர் ஃபீலிங்க்கு வந்துடுறான். ஆனால் ஹீரோயின் வந்து அது புரிஞ்சிக்காம இவன் இங்கே அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கான். இந்த மாதிரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு 2 இயர்ஸ் உன்னால் வெயிட் பண்ண முடிஞ்சால் நீ எனக்காக வெயிட் பண்ணு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் லாங் டிஸ்டன்ஸில், அப்படி உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாம் இப்போவே வந்து பிரேக் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு சொல்ல ஹீரோக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவன் உடனே அவளை பார்த்துட்டு அப்போ நீ இந்த மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்க இல்லையா, அதனால தான் ஒரு முறை கூட வந்துட்டு நான் கேட்கும் போது நீ டேரெக்டாக என்கிட்ட லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணது கிடையாது, உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது, ஏன்னா எப்படியும் என்னை விட்டுட்டு போவோம் தான் நீ ஒரு நினப்பில் இருந்திருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கோச்சிட்டு எழுந்து போயிடுறான். ஹீரோவுமே வந்துட்டு அவள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான், ஆனால் அவள் கண்டுக்காமல் போயிடுறான். ஒரு பக்கத்தில் டொன் இப்போ மாயாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ இப்போ அவன் ரீஜனல் ஆஃபீஸராக போஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்டரில் போய் ஒர்க் பண்ண போகிறதா அவகிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. ஸோ நீ என்னை வந்து பார்க்கவே கூடாது, என்ன முழுசாக அவாய்ட் பண்ணிடணுங்கிறதுக்காக இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது நான் முன்னாடியே எடுத்த டெசிஷன் தான், ஆனால் இந்த டைம் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னால் உன்னோட லைஃப் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். நான் ஏன் சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்கிறதெல்லாம் நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்காம நீ எப்போ பாரு வந்துட்டு தப்பாகவே எடுத்துகிட்டு இருக்காத, உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான், என்னால் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுங்கிறத நான் பலமுறை யோசிச்சு பார்த்து தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் நீ இழந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் சேர்த்து முடிவெடுக்கிறத நீ எப்போ தான் நிறுத்த போகிற, நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டொன்னும் உனக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், நாளைக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மாயா ஹீரோவை பார்க்கறதுக்காக வராளா. ஸோ இவங்க 2 பேருமே ஒரே நாள்லேயே வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு அங்கே ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக இருந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க போல், ஸோ நீயும் நானும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பெஸ்ட் படீஸாக இருக்கோமே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கா.
இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் கிளம்புறா அப்படிங்கிற விஷயத்த இங்கே ஃபார்மலாக இங்கே ஹீரோடைய வீட்டில் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அப்போ ஹீரோடைய அப்பாவும் அவளுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் கொடுக்க அவள் அதை ஏற்றுக்கிறதுக்காக மறுக்கிறா. அப்போ அவங்களுமே இல்லை, நீ வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு, ஸோ எனக்கு ஒரு நீஸ் மாதிரி தான், அந்த உரிமையில தான் உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அவளை கொஞ்சம் கம்பல் பண்ணி அதெல்லாம் வாங்க வைக்கிறாங்க. இருந்து கிளம்பையில் டுன் வந்து அவகிட்ட பேசுகிறான். ஹீரோ வந்து இப்போ வீட்டில் இல்லை, ரேஸ் கோர்ஸ்க்கு தான் போயிருக்கான், நீ அவன்கிட்ட போய் பார்க்குறியா பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன்கிட்ட பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அவன் நான் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ன உடனே இல்லை, எங்கே யாராலையும் அவன்கிட்ட இப்போ பேச முடியல, அவன் லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருந்துகிட்ருக்கான், நீ பேசினா அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான், கொஞ்சம் போயிட்டு அவன்கிட்ட ஏதாவது பேசுறியா, அவன் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க சொல்கிறியான்னு சொல்லி கேட்கும் போது அவன் என் மேலே செம கடுப்பில் இருக்கான், அதனால் நான் எது சொன்னாலும் அவனுக்கு இப்போ காதில் ஏறவே ஏறாது, அது மட்டும் இல்லாமல் அவனோட லைஃப் அதை அவன் தான் பார்த்துக்கணும், நான் எதுக்காக அதை பற்றி கேர் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டொன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் இவங்களுக்குள்ளே வந்து ஏதோ பெருசாக சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் வந்துட்டு நான் அவன்கிட்ட சொல்லலை, அவன்கிட்ட சொல்லாமல் போகிறது தான் எனக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டொன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறா. ஆனால் மனசு கேட்கல. அதுக்கப்புறமா ஹீரோவை தான் போய் பார்க்குறான். இப்போ ஹீரோவும் எதுக்காக என்னை தேடி வந்தேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் நான் இங்கேருந்து கிளம்புறேன், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ன உடனே இப்போ அது சொல்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப உனக்கு அவசியமா அப்படின்ன உடனே ஆமாம், எனக்கு வந்து உன்கிட்ட சொல்லாமல் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட் பாய் அப்படின்னோடனே ஹீரோவும் எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் என்னை விட்டுட்டு போனாங்க, இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போகிற அவ்வளோதான் இல்லை அப்படின்னோடனே இங்கே பாரு இப்படியெல்லாம் பேசாத, 2 வருஷம்தான் சட்டுன்னு ஓடிடும், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன், நம்ம மீட் பண்ணலாம், எப்பவும் போல இருக்கலாம்னு உடனே எப்பவும் போலனா எப்படி, நீ எப்போவுமே உன்னோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன், அதை மாதிரியே பண்ணிகிட்ருப்பேன், எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரியே திரும்ப இருக்க போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இங்கே பாரு இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் மற்றவங்களோட யூஸ் பண்ண டயத்தை விட உன் கூட தான் அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கும் மேலே நான் உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும்னா என்னோட லைஃபையே உங்ககிட்ட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே என்னோட லைஃப் டைம் மொத்தத்தையும் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ இதை சொல்கிறதே தப்பு தான் அப்படின்னு ஹீரோயின் இப்போ வாக்குவாதம் பண்ணுறா. உன்னோட லைஃப் உன்னோடது, உனக்குன்னு பர்சனல் ஸ்பேஸ் பர்சனல் டைம்னு எல்லாமே இருக்கணும், உனக்குன்னு தனியாக ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வரேன்னு சொல்கிற இல்லையா, அதுவே தப்பு தான், நானாக இருந்தாலும் சரி நீயாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கோல்ஸ் பர்சனல் ஸ்பேஸை வந்துட்டு நாம் வந்து நிலைக்க வச்சுக்கணும், அடுத்தது நம்ம எப்படி வளரலான்னு பார்க்கணும், நம்மளோட வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி பொறாமைப்படுற அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு அது எதையுமே மைண்டில் வந்து ஏறவே கிடையாது. ஹீரோயினும் இங்கே பாரு நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் தரேன், இந்த மாதிரி நான் எப்படி போகிறேனோ அப்படியே உன்கிட்ட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவுமே அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவங்க அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் தான் நான் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஒன்று இப்போ அவனுக்குன்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வந்து அந்த இடத்துல கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவனுமே அங்கே வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோவுமே அங்கே டுன்கிட்ட அவனை வந்து பிரதர்னு கூப்பிட்டு நல்லா பேசையில் டுன் சந்தோஷமாகிட்டு ஹீரோவை கட்டிப்பிடிச்சு அவனுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சந்தோஷ கடலில் மூழ்கி போயிருக்கானா. அப்போ ஹீரோவுமே பயங்கரமாக டீஸ் பண்ணுறான், இங்கே பாரு நான் அண்ணனை கூப்பிட்டது தப்பாக போச்சு, நீ என்ன கட்டியெல்லாம் பிடிச்சிட்ருக்க, இப்படியெல்லாம் இருக்காத, எனக்கு ஏதோ உருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது டொன்னும் பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கிறத பார்த்துட்டு நானியும் ஹீரோடைய அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் வேணா அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்லி கேட்க டொன்னும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். மாயாவும் இப்போ டுன் மேலே கோவமாக இருக்கனால அவெல்லாம் வழி அனுப்புறதுக்காகலாம் வரலை, இவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரேக்கப் நடந்த மாதிரி தான் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோவும் அவனுடைய அப்பாவும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டுன் வந்து லைஃப்பில் ஓரளவுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அதை சேஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஹீரோயினும் இன்னொரு பக்கம் அவளோட கோலை சேஸ் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ நீ மட்டும்தான் அப்படியே இருக்க, ஸோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு ரேஸ் பிடிக்கும் பட் அது வந்து என்னோட ஃப்யூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் முன்னாடி அவன்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருப்பா, ரேசிங் வந்து உன்னுடைய பேஷனாக இருக்கலாம் பட் அது உன்னுடைய ப்ரொஃபஷன் கிடையாது, அது நீ வந்து கொஞ்ச நாளில் வெறுத்துருவ, உனக்கு ப்ரொஃபஷனாக மாறிச்சுனா ஸோ வேறு ஏதாவது தேடுன்ற மாதிரி அதை இவன் யோசிச்சு பார்த்துட்டு தான் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன ஆக போகிற, நீ இப்போ லா படிச்சிருக்கிறதுனால லாயர் ஆகலாம் ஜூரி ஆகலாம் அப்படின்னு அவர் ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு போகும்போது ஹீரோ சடார்னு நான் போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது போலீஸா, நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேன் இல்லை எக்ஸ்பெக்டேஷன்
டெசிஷன் இருக்குன்னு நினைக்காத அப்படின்ன உடனே, அப்படி எதுவும் கிடையாது. இது வந்து என்னுடைய ஓன் டெசிஷன் தான். ஆனா, நான் இதுக்கு வந்து தகுதியானவனா, செலக்ட் ஆயிடுவேனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்ப அவங்க அப்பாவுமே டி கிரேட்லேருந்து ஒரே தடவையிலேயே வந்து ஏ கிரேடுக்கு வந்தவனுக்கு இது சாத்தியமாகாதா என்ன? கண்டிப்பா உன்னால பண்ண முடியும்னு சொல்றாரு. அடுத்தடுத்த நாட்கள் ஹீரோ வந்து எக்ஸாமுக்காக நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டொன் கூடயும் அப்பப்போ பேசிட்டு இருக்கானா. ஸோ அவங்களுடைய பிரதர்லி பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது தான் இவன் கால் பண்ணிட்டு, நாளைக்கு மாயாவுடைய ட்ராமா வந்து ரிலீஸ் ஆகுது, நீ பார்க்க வரியா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, டொன்னும் எனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் நான் போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஸோ டொன் வந்து அது பெருசாக கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா, அதை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். மாயாவுடைய அந்த ட்ராமா ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். அது பார்த்தா மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆகிடுது. அந்த ட்ராமா வந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோ வந்து அங்கே ட்வின் சார்பாகவும் ஏ சார்பாகவும் சொல்லிட்டு அவளுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இப்போ மாயா கூட நடித்த அந்த ஆக்டர் இருக்கான்ல, அவன் வந்து மாயா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அவளை அப்ரோச் பண்ணலான்ட்டு வரையில தான் ஹீரோ வந்து இப்போ மாயா அங்கேருந்து தனியாக விலக்கி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து அந்த ஆக்டருமே மாயா கால் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக விலகிடுறான். இப்போ இங்கே ஹீரோ வந்துட்டு ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண ஆரம்பித்தோடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு இப்போ அந்த ரேசருடைய அப்பாவுடைய பெட்ரோல் பேங்க்லேயே 2 பேரும் ஒர்க்குக்கு சேர்ந்துட்டு நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அப்ராட்லேருந்து படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவள் தம்பியும் அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் தம்பியை பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்ருக்கா. அவள் தம்பியோடைய லவ் இந்த 2 வருஷத்தில் மாயா மேலே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்வின் வேற போட்டிக்கலன்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கான். மாயாவுடைய ஒரு மூவி ஈவெண்ட்டுக்கு தான் அன்றைக்கி கரெக்டாக ஹீரோயின் வந்து அன்றைக்கி அவள் தம்பி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கூட போகிறா. அப்போ மாயா ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்து உன்னோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, திரும்ப போயிடுவியா என்ன ஏதுலாம் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பதில் சொல்ல டைமே கொடுக்காம மாயா வந்து ரொம்ப குஷியாகிட்டு பேசிகிட்டே இருந்துகிட்ருக்க. ஹீரோயினும் பொறுமையாக அவளுக்கு பதில் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் மெம்பர் மாயா கிட்ட ஒரு பெரிய பொக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ட்வின்னுடைய பேர் இருக்குது. ஸோ மாயா வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டு அங்கே ஹீரோயின் கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டு வாட்டுக்கு ட்வின்னை தேடி வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தா ட்வின் கரெக்டாக நின்றுட்டுருக்கான். அவன் யூனிஃபார்ம்லேயே வந்துட்டுருக்கும் போது மாயா வந்து கோமா அவன்கிட்ட போய் பேசுகிறான். என்ன வராதவங்களாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ ட்வின்னுமே, உன்னுடைய ட்ராமா அன்றைக்கி நான் வரணும்னு நினச்சேன் 2 இயர்ஸ் முன்னாடி, பட் ஆனால் நான் அங்கே வந்தால் உன்னுடைய ஹாப்பியஸ்ட் டே வந்து உனக்கு ஒரு கெட்ட டேவாக மாறிடுமோ, என்ன பார்த்து நீ அழுக ஆரம்பிச்சிருவியோன்னு சொல்லிட்டு தான் நான் வரலன்ன உடனே இப்போயும் எனக்காக நீ தான் டிசைட் பண்ணிகிட்ருக்க. நான் என்ன வந்து ரியாக்ட் பண்ணுவேங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே வந்து நீ முடிவெடுத்ததே தப்பு தான்னு சொல்கிறான். அப்போ வந்து ட்வின்னுமே, நான் முடிவெடுத்த இல்லையா 2 வருஷத்துக்கு கழிச்சு, அதனால தான் இப்போ வந்து உனக்கு ஜாபில் வந்து செக்யூர் இருக்கு இல்லையா, இப்போ நீ ஜாப் என்ஜாய் பண்ணி பண்ணுற இல்லைன்ன உடனே மாயாவும் சிரிச்சுக்கிட்டே, கரெக்டு தான், நீ அப்போ எடுத்த டெசிஷனுக்கு பிறகு தான் எனக்கு அந்த டைரக்டர்னால நல்ல ஒரு ஸ்கோப் கிடைச்சிது. ஸோ இப்போ லீட் ஆக்ட்ரஸ், இப்போ வந்து நிறைய ட்ராமாஸ், மூவிஸு, அப்புறம் ஆட்ஸ்ன்னு பேக் டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கூட டைமே இல்லை. இந்த 2 வருஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் எனக்காக நீ டெசிஷன் எடுத்தது தப்பு தான். நீ வந்து 2 வருஷம் கழிச்சு என்ன ஆக போதும், 5 வருஷம் கழிச்சு என்ன ஆக போதும், நீ யோசிச்சு இப்படியே உன் வாழ்க்கையை ஓட்ட போறியா, இல்லை இன்னைக்கு நாளை மட்டும் பார்ப்போன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து வாழ போறியா? நான் விரும்புறது அதை மட்டும்தான். ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டே வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இன்னும் அந்த ஈவெண்ட்லேருந்து கிளம்புறையில் அவள் தம்பிக்கிட்ட கேட்டுகிட்டே வரா, ஹீரோவை பார்த்தியா, எப்பயாவது வீட்டுக்கெலாம் வந்தானா, அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது வேலை பண்ணுறானா, படிக்கிறானா, அவனை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா, முன்னாடி மாதிரி ஏதாவது வம்பு பண்ணிகிட்டு இருக்கானா, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்துகிட்ருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஹீரோ அங்கே வரானா மாயாவை பார்க்குறதுக்காக. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. ஸோ ஹீரோயின் வந்துட்டா அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் சந்தோஷப்படுறான். ஆனால் அவள் கிட்ட போகலை. அவள் வந்து பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கடந்து போகிற மாதிரி அவன் வாட்டுக்கு கண்டுக்காமல் போயிட்டே இருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட தம்பியுமே, அக்கா அதை பாரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து ஹீரோயினும் திரும்புகிறான். பின்னாடி பார்த்த உடனே ஹீரோன்னு கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவன் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் அந்த பக்கத்துலேருந்து திரும்புகிறான். ஹீரோயின் வந்துட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அதுக்குள்ளே அவனும் நான் மாயாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு ஹார்ட்டு சிங்க் ஆகிடுது. வீட்டில் இப்போ ஒன்றுமே சர்வீஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கானா. அதனால் பார்த்தா இப்போ நானியும் 3 பேரும் ஒரே வீட்டில் ஒரே போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இவங்க 3 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தே 2 வருஷம்
வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து நானியும் கூட கூப்பிட அவங்களுமே கூட போயிட்டு நின்றுக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து நானி இவங்க எல்லாரையும் எடுத்த ஃபோட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக தன்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னு புரியாமல் அவங்க தவிச்சிட்ருக்கா. அவள் தம்பியும் நீ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து என்னை பிடிக்கல போல், நாங்கள் 2 பேரும் வந்து முன்னாடி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கல, ஸோ அவன் வந்து என்னை அப்படியே விட்டுட்டான் போல், இதில் தப்பு இல்லை அப்படின்னோடனே நீ என்ன லூஸா, அவன் அப்படியெல்லாம் விடுறதுக்கு ஆளே கிடையாது, அப்படி வந்து அவனுக்கு உன் மேலே அக்கறை இல்லாமல் இருந்திருந்தா எதுக்காக 2 வருஷமாக தொடர்ந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கணும், அதுவும் நான் சமைக்கிற சாப்பாடை போயிட்டு அவன் ஒரு குறை கூட சொல்லாமல் 2 வருஷமும் ஒரு நாள் தவறாமல் வந்து சாப்பிட்டான் தெரியுமா உனக்கு. ஆரம்பத்தில் சும்மா தான் வந்துட்டு இருந்தான், ஒரு நாள் திடீர்னு பார்த்தா இந்த போலீஸ் யூனிஃபார்மில் வந்து நின்னான், எனக்கும் அப்பாவுக்கும் திடுக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அவன் லைஃப்பில் வந்துட்டு இப்போ ஒரு கோல் வச்சு அந்த கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினும் அவன் எதர்ச்சியாக சாப்பிட வந்திருப்பான், அவனை மனசில் நாளாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை நீ போய் அவன்கிட்ட பேசிப்பாரு, உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் தம்பி சொல்லும் போது நான் எந்த தப்பு பண்ணலை, நான் எதுக்காக போயிட்டு அவனை தேடி பிடிச்சி பேசணும், அவன் வந்து முதல்ல என்கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் அங்கே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவளுடைய அப்பா வந்துட்டு நீ போயிட்டு அவனை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயினோட தம்பியுமே பாத்தியா அப்பா வந்து அவனையும் வந்துட்டு எப்போவுமே பிரித்து வைக்கணும்னு பார்ப்பாரு, ஆனால் இப்போ அப்பாவே அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான், அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாத போய் பேசு அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஒருவேளை ஹீரோயினை பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னை மறந்துட்டான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பாவுமே அவன் உன்னை மறந்துட்டான் வேண்டான்னு சொல்லிட்டானா அது அவனுடைய நஷ்டம்தான், ஒன்றை மாதிரி ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிறது தான், அதனால் நீ எதையும் யோசிக்காத, அவன்கிட்ட போய் பேசு, உனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இங்கே மாயாவும் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அங்கே டுன் வந்து நின்றுட்டுருக்கான். அதை பார்த்து இவ பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு உடனே நேற்று தான் ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட சொன்னாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு யோசித்து வாழாமல் அன்னைக்கு நாளில் நல்லபடியாக வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு செய்யலான்ட்டு தான் வந்திருக்கேன், ஸோ ஒரு ட்ரைவ் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க மாயா ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அங்கே துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு அவன் கூட வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறான். அவனுமே ஒரு பீச் பக்கம் வந்துட்டு வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போகையில் இவங்களுக்குள்ளே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அந்த மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ராக் மேலே போயிட்டு நின்றுட்டு தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, அப்போ மாயா கையில் இவன் போட்டு விட்டா அந்த ரிங்கை வந்துட்டு டுன் பார்க்குறான். ஸோ இத்தனை நாள் நீ கழட்டாமல் வச்சுருந்தியா, எனக்கு பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது மாயாவும் வந்துட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்கான். இதை என்னைக்காவது கழட்டி என் முகத்திலே விட்டு எறியணும்னு உனக்கு கோவம் வந்திருக்கான்னு உடனே 2 முறை அப்படி தான் நினச்சேன், ஆனால் செய்யலை, பக்கத்தில் நீ அப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி பாவி நிஜமாவே அப்படி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்ருக்கான். பிறகு அவங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு சமாதானத்துக்கு வராங்க. இனிமே நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருந்துப்போம், அன்னைக்கு டேவை பற்றி மட்டும் யோசிப்போம், ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், லைஃப்பில் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயத்துக்கும் 2 பேரும் சேர்ந்து பேசி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த ரேஸ் ட்ராக்குக்கு வந்துடுறா. அங்கே ஹீரோ வண்டியை நிறுத்தாமல் அவளை ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். அப்போ அவளுமே இங்கே பாரு நான் சொன்ன மாதிரி ப்ராமிஸை கீப் அப் பண்ணிட்டேன், 2 வருஷத்தில் வந்துட்டேன் பாருன்னு உடனே 2 வருஷத்தில் நீ வந்தா என்ன வரலனா என்ன, திரும்பி 5-6 வருஷம் நீ எங்கேயாவது போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது, ஸோ உன் ப்ராமிஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போடு, அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் நான் உன்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போன மாதிரியும் நடந்துக்கிட்டேன், அதே மாதிரி உன்கிட்ட சொல்லாமல் நான் பண்ண ப்ராமிஸையும் கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன், 2 வருஷத்தில் உன்னை பற்றி யோசித்த மாதிரி நான் வேறு யாரை பற்றியும் யோசிக்கலை, யாருக்குமே நான் வந்து ஃபாலோ ஆகவும் கிடையாது, ஸோ முழுக்க முழுக்க என்னோட ஃபீலிங்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் உன் மேலே மட்டும்தான் இருக்குது, நடுவில் யாரும் வரலை, இந்த ப்ராமிஸ் எனக்குள்ளவே நான் வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா திரும்ப நீ வந்துட்டு அப்ராட் போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நீயும் கூட வந்துடுன்னு சொல்கிறான். உங்கள் அப்பா தான் நீ இருக்கிற கண்ட்ரிக்கு என்னையை விடவே மாட்டேன்னு சொல்கிறாரே அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோயினும் அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது முடியாதா, ஒரு முறை யோசிச்சு கூட பார்க்காம நான் கேட்ட உடனே முடியாதுன்னு சொல்கிறேன், என்ன எண்ணத்தில் இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை நான் எதுக்காக வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போ ஹீரோயினும் எனக்கு பதில் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்து நிறுத்துறாளா. அவன் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்க்குறா. ஸோ வாய் தான் அங்கே வேணான்னு சொல்லுது, கையில் இன்னும் அந்த பிரேஸ்லெட் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போது அதுக்கு ஹீரோவும் அதை கலட்டி பார்த்தேன், கலட்ட வரல, அதனால தான் கையில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு சாக்கா, சிசர் எடுத்து கத்தி எடுத்து கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை,
இல்லை, பரவாயில்ல, உனக்கு நிறைய அறிவு இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கு அறிவெல்லாம் தேவையில்ல, காமன் சென்ஸ் போதும், நீ வந்து உன் வாயால் சும்மா போய் சொல்லிக்கிட்டு அலையாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கும் மேலெலாம் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு லைட்டாக வெக்கப்பட்டுட்டு கிளம்ப போகையில் ஹீரோவும் இந்த சுற்றி வச்சு பேசுகிறதெல்லாம் எனக்கு தேவையில்ல, கட் அண்ட் ஷார்ட்டாக என்கிட்ட ஒரே வார்த்தையில் சொல்லிவிடு, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் வந்து ரொம்ப தயங்கிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு கன்ஃபஸ் பண்ண ஹீரோவும் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் வந்து சத்தமாக கத்தி சொல்ல ஹீரோவும் அவளை அப்படியே தூக்கி சுற்றிட்டு பைக் மேலே கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டு ஒன்றை விட நான் தான் ஒன்று அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. அடுத்ததான் நாம் நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு எனிமி டு லவர்ஸ் / ரிச் கை புவர் கேர்ள் டைப் ஆஃப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.